ஓகே. ஸோ நம்ம கடந்த நாட்களாக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்காக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது என்னதுன்னா சபையின் அழைப்பு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சபையின் அழைப்பு சொல்றது வந்து பார்த்தோன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மட்டும்தான் இருக்கு. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய முதலாம் வருகையிலேருந்து 2ஆம் வருகை மட்டும்தான் இருக்கு. இதுல தேவன் வந்து ஒரு புதிய சிருஷ்டிப்பு வந்து உண்டாக்குறாரு. அண்ட சராசரத்துக்குமே வந்து பார்க்கும் அளவுக்கு அந்த புது சிருஷ்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாம்சீக மனுஷரா பிறந்தவங்க வந்து ஆவிக்குரிய சரீரத்துல வந்து மாற்றப்பட்டு அது ஒரு தேவனுடைய குமாரர்களா ஆவறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கப்படுது. அதுதான் சபை சொல்லி பார்க்குறோம். இந்த சபையோட விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து வந்து எல்லாவற்றிலும் முன்னாடி இருக்கணும். எல்லாவற்றிலையும் அவர் ஃபர்ஸ்ட் இருக்கணும் சொல்றதுக்காக தேவன் என்ன பண்றாருன்னா அந்த சபையை வந்து அவருடைய இடத்துக்கு கொண்டு வர்றதுக்காக இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாருன்னா ஒரு முந்தின ஆளா கொண்டு வரான்னு சொல்லி போறோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து இயேசு கிறிஸ்து தான் வந்து முதல் படைப்பு, ஃபர்ஸ்ட் பார்ன். ஓகே, அதே மாதிரி தேவன் வந்து என்ன பண்ணாருன்னா சபை வந்து ஒரு பூமிக்குரிய மக்கள், எர்த்லி பீப்புள். ஓகே, அவங்கள வந்து என்ன பண்றாரா க்ளோரி மகிமையில அவங்கள வந்து மகிமையில கொண்டு வர்றாராம். கொண்டு வரணும்னா அவங்க தூதர்களாட்டில் பெரியவங்க. அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அவரும் வந்து இவங்களுக்கு முதல்வரா இருக்கும்படிக்கு, எல்லாவற்றிலையும் அவர் முதல்வரா இருக்கும்படிக்கு கிரைஸ்ட் ஜீசஸ் வந்து என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு கொடுக்குறாரு. அவர் என்ன பண்றாரு, ரெசரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆவறாரு, சபைக்கு வந்து தலையாவறாரு, ஹெட் ஆவறாரு. ஸோ இந்த அளவு காட் வந்து பண்றாரு. இது நம்ம எங்க படிக்கிறோம்னா கொலோசியன்ஸ் படிக்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 17, 18, 19, 20 படிங்க. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கும் தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூமியில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஓகேவா? பூமியில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் எல்லாம் அவருக்குள் ஒப்புரவாவதற்கு அவருக்கு பிரியமானது. இது என்னதுன்னா சர்வ சங்கமாகிய சபைக்கும் என்ன வரான், அவர் தலையா ஆயிட்டாரு. ஓகேவா? சொல்லி பாத்தீங்கன்னா கிறிஸ்து ஆண்டவர் என்று லார்ட் கூரியோஸ் சொல்ற வார்த்தை லார்டா இருக்கா சொல்லி பார்க்கிறோம். அதான் கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி. அது எபிரேயத்துல பாத்தீங்கன்னா அடோன் சொல்ற வார்த்தை. ஸோ அது என்னதுன்னா அவங்க அந்த கிறிஸ்துவோட சேர்ந்து சரீரமா யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சபை. அது மட்டும் இல்லாமல் பிரதர்ஸா இருக்காங்க, எல்லாம் ஃப்ரெண்டா இருக்காங்க, எல்லாம் பிள்ளைகளா இருக்காங்க. ஸோ எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் சபையை சேர்த்து தான் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா வருங்காலத்துல வந்து இயங்க போறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இதுதான் தேவனுடைய திட்டமா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இந்த முக்கியத்துவத்தை நம்ம மறந்துடக்கூடாது. ஓகே, சபையோடைய வேலை. ஸோ அதில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால நீதிப்படுத்தப்படுதல. அதுனா நிறைய பேருக்கு வந்து ஒரு கொஸ்டின் வரும், என்னதுன்னா நான் வந்து இவ்வளோ பெரிய மகத்தான சபைக்கு வந்து தேவன் என்னை எடுத்திருக்காருன்னா நான் ஏதோ புண்ணியம் பண்ணேன், நான் ஏதோ நல்லவனா இருக்கேன், மற்றவங்க காட்டணும், கொஞ்சமாச்சும் வந்து உண்மை இருக்கு, ஸோ நேர்மை இருக்கு, நான் மற்றவங்களுக்கு போல கிடையாது சொல்லி எண்ணங்கள் இருக்கலாம். ஓகேவா? ஆனா
நம்ம என்ன பார்த்தோம்? ஓ, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, விசுவாசம் தான். ஓகே, கிரியையினால ஒண்ணு இல்லை. கிரியைனால ஒண்ணும் இல்லை. ஓகே, ஒருத்தனும் எல்லாமே ஜீரோ தான். ஒருத்தனும் ஆமா, வந்து தேவனோட நிக்க முடியாது. முடியாது. எல்லாருமே ஜீரோ தான் சொல்லி சொல்றோம். அப்ப எந்த நோக்கத்தோட தேவன் வந்து இவ்வளவு பெரிய பதவி வந்து, அதுவும் வந்து புது சிருஷ்டி, ம் தேவனுடைய குமாரர்கள், ஓகே, எல்லாம் வந்து தகுதிப்படுத்தினான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய தெரிந்து கொள்ளுதல் நிமித்தம் சொல்லி கொள்ளுதல். பார்த்தோம். எங்கன்னா ம் ரோமர் நம்ம அடிக்கடி படிக்கிறது தான். ம் 9ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன படிக்கிறோம்னா, சாய்ஸ் சொல்லி படிக்கிறோம். என்னதுன்னா, படிங்க. 11, 12, 13. ரோமர் 1:11. ஆ ரோமர் 9ஆம் அதிகாரம் ஆ 10, 11, 12, 13. இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபெக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலைநிற்காமல் அழைக்கிறவராலே நிலைநிற்கும்படிக்கு என்ன போட்டிருக்கு? கிரியைகள்னாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவர்களே அழைக்கிறவராலே நாளே நிலைநிற்கும். நிலைநிற்படிக்கு. அப்ப பாத்தீங்கன்னா, இந்த பிள்ளைகள் பிறக்க கூட இல்லை. ஆமா. பிறந்தாதான் வந்து அவங்க கிரியை செய்ய முடியும். ம். அப்ப எதனால வந்து இங்க நிலை நிக்குதா? பாத்தீங்கன்னா வந்து அவருடைய அழைப்பு. தெரிந்து கொள்ளுது. இப்ப யாராவது கேட்டாங்கன்னா, நீங்க உங்களை யார் சூஸ் பண்ணாரு இந்த பொசிஷனுக்கு? உங்களை யார் இதுக்கு பண்ணா பாத்தீங்கன்னா, அவர் அழைச்சிருக்காருப்பா. அவர் அழைச்சிருக்காரு. ஆமா. எனக்கு இது தகுதி கிடையாது. ம். இதுதான் நம்ம ஆ. கிட்ட இருக்கிறது. ஓகேவா? எந்த தாளந்தும் கிடையாது, அந்த அளவு இதுவும் கிடையாது. நான் அவர் அழைச்சிருக்காரு. அழைச்சிருக்கிறார். ஓகே. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, யாருமே என்ன பண்ண முடியாது. முன்னாடி வந்து நான் இதனால தான், அதனால தான் சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஆரம்ப காலத்துல இருக்கலாம். ஓகே, 0. இது வந்து என்னதுன்னா, பிஃபோர் பர்த், உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே என்ன சொல்லும்போது நம்ம பிறக்கவே இல்லை. ஓகேவா? ஆமா. ம். பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னதுன்னா காலிங், அவருடைய அழைப்பு, ஏற்ற வேலையில எப்ப பிறக்கணும்னு சொல்லிட்டு அப்பாயிண்டட். ஆமா. ஏற்ற வேலையில பிறக்கணும். ஓகே, சொல்லிட்டு சொல்லிட்டு தேவன் தீர்மானிக்கிறார் சொல்லி சொல்றோம். ஓகே. இப்போ என்னதுன்னா, தேவன் வந்து என்ன பண்றாருன்னா, இப்போ சத்தியத்தை கத்துறாரு. ஓகே, கத்துன்ற பிறகு நீங்க வந்து விசுவாசிக்கீங்க. ஆ. நல்லா தீர ஆராய்ந்து விசுவாசிக்கிறீங்க. விசுவாசிச்ச உடனே என்ன பண்ணீங்க? பேப்டிசம் எழுதுறீங்க. பேப்டிசம், ஞானஸ்நானம். ஞானசனம் எழுது. ஞானசனம் வரைக்கும் தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த அப்பாயின்மெண்ட் வந்து வருது. ப்ரீ டெஸ்டினேஷன். ஓகே. அதுக்கு என்ன ஆகுதுன்னா வந்து கட் ஆஃப் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து பரிசு ஹோலி ஸ்பிரிட் கொடுத்து முத்திரை போட்டுறாங்க, கேரண்டி. சீல்டு. சரி. ஓகே. இப்போ அடுத்தபடியா என்னதுன்னா, இப்போ நீங்க வந்து வாழணும். ஓகே. அழைப்புக்கு அழைப்புக்கு பாத்திரவான்களாய் பாத்திரவான்களாக. லிவ் ஃபார் த காலிங். அப்ப என்ன ஆகும்னா, அந்த அழைப்பை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், புரிதல் இருக்கணும். உங்களுக்கு ஒருத்தவங்க வந்து கையில ஒரு ஒரு பொருளை கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு அது இரும்பா, தங்கமா, வெள்ளியா, இல்லைன்னா வந்து வெண்கலமா சொல்லி அது அதை பத்தி உங்களுக்கு என்ன இருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். எனக்கு பர்சனலா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா அது வந்து ஒரு குழந்தை கையில கொடுத்த மாதிரி தான். ஓகேவா? அதனாலதான் வந்து நம்ம மனசு பிரகாசிக்கிற மனக்கண்கள் வேணும். அப்ப என்ன பண்ணுவோம்? தெரிஞ்சிருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஓடுவோம், வேலை செய்வோம். அதனாலதான் என்ன தேவைப்படுதுன்னா மெடிடேஷன். படிக்கணும், அறிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் வந்து போதனைகள் சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் தெளிந்த புத்தி உள்ளவனா இரு, தெளிந்த புத்தி தெளிந்த புத்தி உள்ளவனா இரு சொல்லி வேதம் வந்து அடிக்கடி சொல்றது என்னதுன்னா, அது அறிதல் மூலமா தான் வரும். அது படிக்கிறது மூலமா தான் வரும். அது வேதத்தை சரியா புரிஞ்சுக்கிறது மூலமா தான் வரும்.
அந்த படி வந்து தானா வராது. தானா வெளிப்பாடுலாம் வராது. வெளிப்பாடு ஏற்கனவே தேவன் குடுத்துட்டாரு. கொடுத்தாச்சு. ஆமா. அது படிக்கிறதுனால தான் வரும்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் நம்ம ஜேர்னி. அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நல்லா ஒர்க் பண்ணலாம். நல்லா ஊழியம் பண்ணலாம். ஓகே. ஆ காஸ்பல் வந்து பிள்ளைகளுக்கு, சில்ட்ரன் எடுக்கலாம். எல்லாம் வந்து பெரியவங்களுக்கு எடுக்கலாம். ஓகே. ஓல்டு. ஓகே. ஓகே. என்னன்னா பெரியவங்களுக்கு அடல்ட். ம். அது மாதிரி எல்லாருக்குமே நீங்க வந்து சுவிசேஷம் சொல்லலாம். ஓகேவா? ஓகே. நீங்க வந்து 1000 பேர், 2000 பேர், 10,000 பேர் கொண்டு வரலாம். ஓகே. ம். அதனால நீங்க தகுதியா வரீங்க. தேவன் கிட்ட வந்து பக்கத்துல சேர்றீங்களா? இல்ல. அப்படின்னா கிடையாது. கிடையாது. ம். ஓகே. இல்லைன்னா வந்து நீங்க தேவனுடைய சபை சர்ச்சுக்கு வந்து நீங்க நிறைய படிக்கிறீங்க, மெடிடேட் பண்றீங்க. ம். படிச்சது எல்லாத்தையும் வந்து நீங்க சபையில சொல்றீங்க. அவங்க பில்டு பண்றீங்க. பில்டப்ல சர்ச் பக்தி விருத்தி சபை வளர்றதுக்கு, மெச்சூர் ஆகிறதுக்கு நீங்க உதவி செய்யறீங்க. ஓகே. அவங்க இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு தயாராகிறதுக்கு. தயார்படுத்து. அதனால நீங்க வந்து நியர் காடா தேவன் பக்கத்துல வரீங்களா சொல்லி பார்த்தீங்கன்னா இல்ல. இது 2 ஊழியம் தான் இருக்கு. ஒண்ணு சௌசிஷம் அறிவிக்கிறது, இன்னொன்னு வந்து பக்தி விருத்தி உண்டாக்குறது. ஓகே. அதான் வந்து எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்காங்க. ரெண்டே 2 ஊழியம் தான் இருக்கு. வேற ஊழியம் கிடையாது. என்னன்னா ஏழைங்களுக்கு போய் உதவி செய்யறது, இல்லைன்னா வந்து திக்கற்ற பிள்ளைகளை பார்த்துக்கிறது, விதவைகளை பார்த்துக்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவிசேஷமா வந்து சொல்லப்பட்டு இது பட்டிருக்கா பார்த்தீங்கன்னா கிடையாது. நீங்க அதை பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். ஓகே. ஆர்ஃபன்ஸ் அதனா புவர். ஓகே. அப்புறம் பசங்க, சில்ட்ரன்ஸு, படிப்பு, எஜுகேஷனு, அப்புறம் ஒர்க்கு, வேலை வாங்கி தர்றது. ஸோ இதெல்லாம் பண்ணணும்னா நீங்க பண்ணலாம். ஓகே. பண்ண வேணாம் கிடையாது. இப்ப தேவன் வந்து மலையை பொழிய பண்ணிக்கிறார். எல்லார் மேலேயும் தான் மழை பெய்யும். எல்லார் மேலேயும். ஆமா. பொதுவான விஷயம். ஆனா தேவன் வந்து என்ன பண்றாரு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு மட்டும் தான் என்ன பண்றாரு, அவர் இந்த அழைப்பை கொடுத்திருக்காரு. சபையின் அழைப்பு. ஓகே. அவங்களுக்கும் மறைக்கப்பட்டிருக்கு. ஓகே. கண் இருந்தும் காணாமலும், காதல் கேட்காமலும். ஓ அத மாதிரி பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி நல்லா செய்யறது ஓகே தான். அதனால பிரச்சனை கிடையாது. செஞ்சாலும் சரி, செய்யலனாலும் சரி ஓகே தான். ஓகே. அது எல்லாமே நீங்க பண்ணணும்னு விருப்பம் இருந்தா நீங்க பண்ணலாம். ஓகேவா? ஆனா முக்கியமானது என்னதுன்னா இது ரெண்டுத்தையும் பண்றீங்க. இதை ரெண்டும் பண்ணி ஆகணும்னு சொல்லி போட்டுருக்கு. சுவிசேஷம் அறிவிக்கணும், வாய்நாள் அறிக்கையிட்ட தான் ரட்சிப்பு இருக்கு. அப்புறம் பக்தி சபையில நீங்க வந்து ஒரு 3 வருஷம் இருந்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு மேல என்ன பண்ணுமா, நீங்களே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சபையோட பக்தி விருத்திக்கான காரியங்களுக்கு. திருப்பியும் வந்து பழையபடி அப்படியே உட்கார்ந்து சண்டே மட்டும் வர்ஷிப் பண்ணிட்டு போயிட்டு அந்த மாதிரியே இருந்தாங்கன்னா அதனால பிரயோஜனம் இல்லை சொல்லி சொல்றாங்க. எல்லாருமே அந்த நிறைவான வளர்ச்சிக்கு போகணும் சொல்றதுதான் சபையோட. அப்போ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா வந்து நீங்க மத்தவங்க சபையில வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க. ஓகே. ஏன்னா சிறு சபை, சிறு கூட்டம் தான் இது. ஓகேவா? இப்போ தஞ்சாவூர்ல இருக்கீங்க, 10 பேர் தான் இருக்கீங்க வச்சுக்கோங்க. இல்லை 5 பேர் தான் இருக்கீங்க வச்சுக்கோங்க. அதில் ஒருத்தர் மட்டும் வேலை செய்யறாரு, நீங்க மட்டும் வேலை செய்றீங்க, இன்னொருத்தர்லாம் சரியா வேலை செய்யற. அப்போ வந்து உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும், நான் தேவன் பக்கத்துல இருக்கிறேன், தேவன் கிட்ட இருக்கிறேன், மற்றவங்களா இல்ல அவர் செய்யல. கண்டிப்பா தோணும். ஓகேவா? ஆமா. அது தோன்றது என்னதுன்னா வந்து மாம்சத்தினுடைய சிந்தையா இருக்கு சொல்றது. நம்ம எந்த வகையிலுமே வந்து தேவனோட பக்கத்துல போக முடியாது. ஓகே. அது அவரோட கிருபையினால தான் நம்ம வந்து போயிருக்கோம். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்னதுன்னா காலிங். இதுதான் வந்து பாயிண்ட். அவருடைய அழைப்பு, அவருடைய காலிங் அழைப்பு. அப்பயே நீங்க என்ன பண்றீங்கன்னா தேவன் பக்கத்திலே போயிட்டீங்க. ஓகே. அது ஞானஸ்தானத்துல பரிசாவி கொடுத்து அவர் என்ன பண்றாருன்னா கன்ஃபார்ம் பண்றாரு. இங்கே முடிஞ்சிருச்சு தேவன் பக்கத்துல போறது. உங்களை மாதிரி தான் இந்த 5 பேர் என்ன பண்ணிட்டாங்க, தேவன் பக்கத்திலே போயிட்டாங்க. ஓகே. இப்ப நம்ம இந்த ஊழியம் பண்றது எதுக்காக பண்றோம்,
10,000 பேருக்கு எடுத்தோம், 1,00,000 பேருக்கு எடுக்கிறோம். ஓகே, ம். கிளாஸ் எடுக்கிறோம். எதுக்காக எடுக்கிறோம்? இந்த அழைப்ப வந்து உறுதிப்படுத்திக்கிறோம். இந்த ம். ம். காலிங் என்ன பண்றோம்? கன்ஃபார்ம் உறுதிப்படுத்திக்கிறேன். பண்றோம். கன்ஃபார்ம். ம். ஓகே, அதான் கன்ஃபார்ம் பண்றோம். அவங்க என்ன பண்றாங்க? கன்ஃபார்ம் பண்ண மாட்றாங்க. அது அவங்கவங்க ஓகே. பாட்டு. அவனவன் ம். எவ்விதமாய் கட்டுகிறான் என்பது அவன் பரிசோதிக்கப்பட்ட. அதனுடைய ஆம். புரியுதா? ஆம். இதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய டிஃபரன்ஸ். அந்த நேரத்துல வந்து ஓகே. நான் பக்கத்துல போயிட்டேன், இவங்க பின்னாடி இருக்காங்க, அப்படிலாம் கிடையாது. ம். ம். நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க, அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. அப்ப நம்ம வேலை என்னது? அவங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது. ம். ஓகே. ம். அதான் வந்து அவங்களுடைய பில்ட் பண்றது. சபை. அவங்க சபை தானே அவங்க. ஆமா. அவங்கள வந்து சர்ச் பில்ட் அப் மெச்சூரிட்டி. அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணி ஹெல்ப் பண்றீங்க. ஹெல்ப் இது பண்றோம். ம். இது பண்றதுனால அவங்கள பில்ட் பண்றதுனால அவங்க அவங்க தப்பான வழியில போயிட்டு இருந்தாங்க. திருப்பி மாத்தி அவங்க கரெக்டான வழியில கொண்டு வந்ததுனால நீங்க காட் பக்கத்துல போயிட்டீங்களா? இல்ல. அ இல்ல. அதுக்கு அதுவும் என்ன மட்டும் பண்றீங்க? அவங்க இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அவங்கள கன்ஃபார்ம் பண்றீங்க. கன்ஃபார்ம் பண்றேன். ம். எப்படி டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகுமோ அந்த மாதிரி கன்ஃபார்ம். ம். கன்ஃபார்ம் பண்றேன். ம். ம். இதுதான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. ம். ஓகே. நம்ம மாம்சம் என்ன பண்ணணும்னா எந்த வகையில வச்சு ட்ரிக்கி ப்ரே பண்ணும். ஆ, ஆ, ஆ. நான் தேவன் பக்கத்துல போயிட்டேன். போயிட்டேன். தேவன் ரொம்ப பக்கத்துல நெருங்கிட்டேன் சொல்லிட்டு. ஆல்ரெடி ஆ. நீங்க நெருங்கி தான் இருக்கீங்க. ஆமா. அப்பா ம். பிதாவே சொல்றது கூப்பிடுற அளவுக்கு போயாச்சு எல்லாருமே. ஆமா. ம். ஓகே. ஆனா, இந்த உலகத்துல பழக 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 உலகம் என்ன பண்ணுதுன்னா நம்மள மறக்க செய்யுது. ஆ. அந்த மறந்துராதபடிக்கு தான் நீங்க என்ன பண்றீங்க? அறிக்கை பண்ணிட்டே இருக்கீங்க. போயிட்டே இருக்கோம். ஓகே. ம். ம். மெடிடேஷன் பண்ணிட்டே இருக்கீங்க. தியானிச்சுட்டே இருக்கீங்க. ஆ, ஆ. ஓகே. ஓகே. இதுதான் ம். பாயிண்ட். ஓகே, ஓகேண்ணா. ம். யாருமே வந்து தன்னுடைய சுய கிரியையினால வந்து தேவன் பக்கம் போக முடியாதாம். போ முடியாது. ஆ. ஓகே. அவர் இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்றாராம்? அவங்கள நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கேன். என்னை இல்லாமல் பிதாவின் இடத்தில் ஒருவனும் வர வரணும் வரா. முடியாது. ம். ஓகே. ஸோ அப்ப அவ என்ன பண்ணணும்? நான் எப்படி பிதாவின் கட்டளை கேட்டு அத அத செஞ்சு கீழ்ப்படி செஞ்சேனோ. ம். கீழ்ப்படிஞ்சு நான் அவருடைய அன்புல நிலைத்திருந்தேனோ, நீங்களும் என்ன பண்ணுங்க? என்னுடைய அதே அன்புல இதுல நிலைத்திருங்க. நிலைத்திரு. அப்ப என்ன அர்த்தம்? கன்ஃபார்மா இருங்க. ம். கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பவுல் என்ன சொல்றாரு? நல்ல போராட்டத்தை போராடின விசுவாசத்தை போராடு காத்துக்கொண்டேன். காத்துக்கொண்டேன். ம். கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இதுதான் நம்மளோட புரிதலா இருக்கணும்னு சொல்லி போகிறோம். புரியுதா இப்போ? ஓ ஓகேண்ணா. புரியுது. ம். இது எழுதிக்கோங்க. ஆ. அப்ப நீதி சொல்றது ஒண்ணுமே கிடையாது. உங்களோட நீதி ஓகே. ம். எதுலயுமே வராது. ஆரம்பத்திலயும் கிடையாது. நான் செஞ்சுட்டு இருக்கிறதுனாலயும் காமிக்க முடியாது. ஞானஸ்தானத்துக்கு பிறகு நம்ம அந்த ஓட்டத்தை சபையாய் ஓடுற நேரத்திலயும் கிடையாது. கிடையாது. அது இயேசு கிறிஸ்து மூலமா மட்டும்தான் இருக்கு. அவரை விசுவாசிக்கிறதுனால. ம். நீங்க ரொம்ப டல்லா இருக்கீங்க. உடம்பு சரியில்லையா? இல்லண்ணா, இல்லண்ணா. நைட்டு கொஞ்சம் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆச்சு. தூங்க முடியல சரியா. ஓ! அதனால தான். ஓகே, ஆமா. மைண்ட் கொஞ்சம் ஆக்டிவா தான் இருக்கு. நல்லா இப்போ ரிஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஓகே, ஓகே. சரி. ஆமா. கொஞ்சம் கிளாஸ்க்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிட்டு இருந்துச்சேன். அதான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆ ஆயிடுச்சு. சரி, ஓகே, ஓகே. பரவால்ல. ஓகேப்பா.
ஓகேண்ணா. ஓகே. ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா ரோமர் வந்து பார்த்துட்டு இருந்தோம். கடைசியா நம்ம பார்க்க வேண்டியது வந்து ரோமன்ஸ் 4ஆம் அதிகாரம். ஓகே, எல்லாம் படிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து. ஆ அண்ணே, அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த நேற்று உள்ளது கொஞ்சம் நான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. அண்ணா கேட்குதா? வீடியோ கட் ஆகுது. கேக்குது கேக்குது கேக்குது. கேட்குது. அந்த 7ஆம் வசனம் நம்ம திரும்ப அவர் சொன்னதை பற்றி திரும்ப எடுத்து பார்த்தோம்லாண்ணே. 7ஆம் அதிகாரமா? 3வது அதிகாரம் 7வது வசனம். 3வது அதிகாரம் 7ஆம் வசனம். ஆமா. அதை பற்றி திரும்ப எனக்கு ஒரு டைம் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்கண்ணே. நான் அந்த மற்ற மொழிபெயர்ப்புல இந்த திருவள்ளுவலி மாதிரிலையும் பார்த்தேன். அதுலேயும் கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்க முடியாத மாதிரி தான் இருக்கு. ஓகே, நம்ம வேணா பார்க்கலாம். படிங்க. என் பொய்மையின் மூலம் கடவுளின் வாய்மை வெளிப்படுவதோடு அவரது மாட்சியும் பெருகுமானால் இன்னும் நான் பாவி என தீர்ப்பளிக்கப்படுவது ஏன்? என்னுடைய பொய்மையின் மூலம் சொல்லும்போது நம்ம என்ன படிக்கிறோம்? மேலந்து பொய்மை 2 படிங்க. 2வது வசனமான கொஞ்சம் கீழே இருக்குங்கண்ணே. எல்லா வகையிலும் அவர்கள் பெரும் பயன் பெற்றுள்ளார்கள். முதலாவது, கடவுளின் வாக்குகள் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. ஆனால் அவர்களுள் சிலர் அவ்வாக்குகளை நம்பவில்லையே. அதனால் என்ன? அவர்கள் நம்பாதலால் கடவுள் நம்பத்தகாதவர் ஆகிவிடுவாரா? இப்ப அவங்க யாருன்னா யூதர்கள். அவங்க நம்பலன்னா வந்து தேவன் அவங்க நம்பலன்னா வந்து கடவுள் நம்பத்தகாதவர் ஆயிடுவாரா? இல்ல, அப்படிலாம் இல்ல. சொல்லி சொல்றாரு. அதே படிங்க. ஒருபோதும் இல்லை. மனிதர் எல்லாரும் பொய்யர், கடவுளோ உண்மை உள்ளவர் என்பது தெளிவாகும். ஏனெனில் ஒரு நிமிஷம் ஏனெனில் உமது சொற்களில் நீதி வெளிப்படுகிறது, தண்டனை தீர்ப்புகளில் வெற்றி விளங்குகிறது என மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? சொற்களில் நீதி வெளிப்படுகின்றது, உமது தண்டனை தீர்ப்பில் வெற்றி விளங்குகிறது சொல்லி பார்க்கிறோம். நீதியற்ற நம் நடத்தையின் மூலம் கடவுளின் நீதி வெளிப்படுமாயின் நாம் என்ன சொல்லுவோம்? சோ அப்ப பார்த்தோன்னா, இப்போ யாராவது வந்து தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணும்? போலீஸ் என்ன பண்ணுவாங்க? அதுக்கு ஒரு தண்டனை கொடுப்பாங்க. அது நீதி தானே வெளிப்படுது. ஆமா. இப்போ அதனால வந்து இந்த நீதி சிஸ்டமே தப்புன்னு சொல்ல முடியுமா? இல்ல, சொல்ல முடியாது. அது கரெக்டானது தானே? ஆமா, கரெக்ட் தான். ஓகே, அதான் சொல்றாங்க இங்க. ஓகேவா? ஓகே. சில பேர் வந்து அந்த கடவுளை நம்பலன்னா அப்போ ஒட்டுமொத்தமா கடவுளுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே பொய்யா? கிடையாது. இல்ல சொல்லி பார்க்கிறோம். சரி, அப்படியே அடுத்தது படிங்க. ஒருபோதும் இல்லை. கடவுள் நீதியற்றவர் என்றால் எப்படி அவர் உலகிற்கு தீர்ப்பளிக்க முடியும்? கடவுள் நீதியற்றவர் என்றால் நீங்க என்ன படிக்க வேண்டியதுன்னா 2ஆம் வசனத்துல இருந்து திருப்பி ஒரு 2ஆம் வசனம் ஒரு வாட்டி படிங்க. முதலாவது கடவுளின் வாக்குகள் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. ஆமா, ஒப்படைக்கப்பட்டன. யாரு? யூதர்களுக்கு.
ஆனால் ஆனால் அவர்களுள் சிலர் அவ்வாக்குகளை நம்பவில்லையே. அவங்க நம்பல. நம்பவில்லை. ஆ, ஆமா. ஓகே, அப்படி நம்பாததுனால ஆ, இது படிங்க. கடவுளோ உண்மை உள்ளவர் என்பது மனிதர் எல்லாரும் பொய்யர், ஆ, கடவுளோ உண்மை உள்ளவர் என்பது தெளிவாகும். ஆ, ஆமா, ஏனெனில் உமது சொற்களில் நீதி வெளிப்படும். நீதிகளுங்கிறது சொல்லிட்டு அப்போ பாத்தீங்கன்னா, ஆ. அவர்கள் நம்பவில்லை, கடவுள் நம்ப ஆமா, ஆஹ் அவர்கள் நம்பாததால் கடவுள் நம்பத்தகாதவர் ஆகிவிடுவாரோ? அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் இல்லை. ஓகே, ஆமா. அவங்க வந்து தேவனுடைய என்னதுன்னா வாக்குத்தத்தங்களை நம்பலன்னா, வாக்குகள் ம். நம்பலன்னா, அதனால நம்ப தகாதவர் ஆயிட்டாரா அவங்களும்? இல்ல. இல்ல. ஓகே, ஆமா. அந்த பாயிண்ட்ல இருந்து படிச்சீங்கன்னா அப்படியே படிங்க. 6. ஆ, ஒருபோதும் இல்லை. ஆ, கடவுள் நீதியற்றவர் என்றால் எப்படி அவர் உலகிற்கு தீர்ப்பளிக்க முடியும்? ஆ, 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 இந்த என் பொய்மையின் மூலம் கடவுளின் வாய்மை வெளிப்படுவதோடு ஆ, அவரது மாட்சியும் பெருகுமானால் இன்னும் நான் பாவி என தீர்க்கப்படுவது ஏன்? ஆ. இப்ப என்ன புரியுதுன்னா, சில பேர் என்ன பண்றாங்க, கடவுளுடைய இது எனக்கு சரி கிடையாது, ஆமா. அது எனக்கு பிடிக்கல, அதனால கடவுள் தப்பாயிடுவாரா? இல்ல, அவரு தப்பாக மாட்டார். தப்பாக மாட்டார். ஓகே, ம். இப்ப நான் வந்து தப்பு செய்யறேன்னா வந்து அது கடவுள் தான் தப்பு இது பண்றாரா? இல்ல, அவருடைய நீதி எல்லாமே தப்பா? எனக்கு இது இல்ல, கரெக்ட். இல்ல, இல்ல. ம். ஓகே, அவங்க விசுவாசிக்காம இருந்தாங்கன்னா கடவுள் இல்லைன்னு அர்த்தமா? இல்ல, அப்படிலாம் இல்ல. இப்போ ம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க வந்து கடவுளே இல்லை சொல்றாங்க. ஆ, கடவுளே இல்லையா? இல்ல, அப்படிலாம் இருக்காரு. ம். அப்படி கிடையாது. ஓகே, கடவுள் ஆ, இருக்கிறாரு. ஓகே, இந்த ம். படைப்பை ஆ, வந்து சாட்சி கொடுக்குது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஆமா. என் பொய்மையின் மூலம் கடவுளின் வாய்மை வாய்மை வெளிப்படுவதோடு வெளிப்படுவதோடு அவரது மாட்சியும் மாட்சி பெருகுமானால் ஆ, பெருகுமானால் அடைப்படிங்க. இன்னும் நான் பாவி என தீர்ப்பளிக்கப்படுவது ஏன்? ஆ, ஸோ இங்க வந்து பாவத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம இதுவே வந்து கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க பத்தி பேசலாம். இப்ப ம். கடவுள் இல்லைன்னு சொல்லி சொல்றவங்க சொல்லும்போது, அப்போ கடவுள் இருக்கிறார் சொல்றதுதான் என்ன ஆகுதான்? ம். வெளியே அதான் உண்மையாகுது. வெளியே உண்மையா தெரியுது. ஆமா. கடவுள் இல்லைன்னு சொல்லும்போது தான் வந்து, இல்லப்பா இங்க பாரு, இந்த படைப்பே வந்து சாட்சி கொடுக்குது. சாட்சி கொடுக்குது. ஆமா. ஒவ்வொரு படைப்பும் சாட்சி கொடுக்குது சொல்லி நம்ம சொல்றோம். அதே மாதிரிதான் இங்க ம். என்னதுன்னா, நம்மளுடைய தப்பிதங்கள் வந்து ம். என்ன பண்ணுது, தேவன் வந்து எவ்வளவு நீதி உள்ளவர் சொல்றத வந்து சாட்சி கொடுக்குது. ஆப்போசிட். ம். ஓகே, அவர் ஓகே. உண்மை, அவருடைய பிரமாணங்கள் எவ்வளவு கரெக்டா இருக்கு, அவருடைய சட்டத்திட்டங்கள் எவ்வளவு கரெக்டா இருக்கு, அதுக்கு ஆ, நம்மளால என்ன பண்ண முடியல, நம்மளுடைய ஆமா. என்னால செய்ய முடியல. செய்ய முடியல. என்னுடைய இயலாமை வந்து என்ன பண்ணாதான் அவருடைய சட்ட திட்டங்களை என்ன பண்ணாது, தப்புன்னு ஆ, சொல்லாது. தப்பு சொல்லாது. ஓகே, ஓகே. அது என்னுடைய இயலாமை, ஆ, என்னால முடியல. என்னால முடியலன்னா, நான் அவரு இல்ல, அவர் நல்லவர் இல்லன்னு சொல்ல முடியாது. அவருடைய சட்டத்திட்டங்கள் தப்புன்னு சொல்லி சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. அது என்னால முடியல, ஒத்துக்கிறோம். என்னால முடியல. ஆமா. ஒத்துக்கிறோம், நான் ஒத்துக்கிறேன். ஒத்துக்கணும். ஓகே, ஓகே. ஆமா. சொல்லி அங்க பாக்குறோம். ஓகே, ஓகே. அப்படியே படிங்க 8. அப்படியானால் நன்மை விளையும்படி தீமை செய்வோம் என்று சொல்லலாமே. ம், நாங்கள் இவ்வாறு கூறுவதாக சிலர் எங்கள் மீது வீண்பழி கூறி சுமத்துகின்றனர். ம். ஆமா, இவர்கள் தகுந்த தண்டனை பெறுவார்கள். தகுதி தன்மையை பெறுவார்கள். என்ன சொல்றாரு? ம். சில பேர் என்ன பண்றாங்களா, இவங்க வந்து என்ன சொல்றாங்க, தேவன் வந்து நன்மை ம். செய்யும்படிக்கு தீமை செய்யலாம் சொல்லி ஆ, எங்களை பத்தி பேசுறாங்க. ஓகே, அப்படி நாங்க சொல்லலான்றார். அப்படின்னு நாங்க சொல்லல. இப்போ இதுல என்ன புரிய வைக்கிறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பேக்ரவுண்ட்ல வந்து ஒத்துக்கோங்கடா நீங்க, ஆ, நம்மளால முடியல சொல்லிட்டு முடிய சொல்ல. ஆமா. பவுல் சொல்ல வர்றாரு. ஓகேவா? ஓகே. நம்ம இயலாமைய ஆ, ஒத்துக்கோங்க சொல்லி கரெக்ட். யாருன்னா யூதர்கள் கிட்ட சொல்றாரு பவுல். சொல்றேன். ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா வந்து, அதெல்லாம் கிடையாது, நாங்க கரெக்டா தான் இருக்கிறோம், நாங்க பண்ணுவோம், அது எங்களால ஆ, செய்ய முடியலன்னா ஏதோ தப்பு இருக்கு அங்க பிரமாணங்கள் ம். அப்படி சொல்லி தேவனை குற்றம் சாட்டுறாங்க. தேவனை சொல்றாங்க. ஓகே. சொல்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, இல்லப்பா தேவனுடைய செய்கை எல்லாமே, அவர் கொடுத்தது எல்லாமே நீதி. நீதி சரியா தான் இருக்கு. ஆமா. நம்ம கிட்டதான் தப்பு இருக்கு, இதை உணரு. ம். அதனால தேவன் அப்ப நம்மளுக்கு என்ன தேவைன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு மீட்பர் தேவை, எங்களை காப்பாத்துங்க தேவனே சொல்லி ஒருத்தர் சொல்லு. தேவை. ம். ஓகே, சொல்ற அந்த இதை நீ வந்து உணர்ந்துக்கோ. நீ திருப்பி ம். திருப்பி என்ன பண்ணாதன்னா, விழுந்து போன அந்த இதுலயே வந்து திருப்பி ஆ, திருப்பி நான் பெர்ஃபெக்ட் ஆயிடுவேன், நான் சரி பண்ணுவேன், நான் சரியாகிருவேன் நான் அப்படி இப்படின்னு. சரியாயிடுவேன் சொல்லி நீனே ட்ரை பண்ணாத.
அப்புறம் ட்ரை பண்ண முடியல என்ன பண்ற, நீ என்ன பண்றன்னா உன் இயலாமையை ஒத்துக்காம நீ என்ன பண்ற, தேவனுடைய தேவனை குத்து சொல்ற அவர்கிட்ட சரியில்லை. அவர் எனக்கு சரியா கொடுக்கல, ம். எனக்கு வந்து இப்படிப்பட்ட பயங்கரமான கட்டளை கொடுத்திருக்காரு, இது வந்து சரி கிடையாது, இது சரியான கட்டளை கொடுத்திருந்தா நான் கரெக்டா கீழ் படிச்சிருப்பேன் சொல்லி நீ சொல்ற. ஓகே ஓகே. சொல்றதுதான் இங்க வந்து புரிய வைக்கிறார். புரியுதா இப்போ? புரியுதுண்ணே, புரியுது. ரோமர் 7ஆம் அதிகாரத்துல போய் பாத்தீங்கன்னா பவுல் என்ன சொல்றாரு, நிர்பந்தமான மனிதனான் யார் என்ன இந்த பாவ சரீரத்துல இருந்து விடுதலையாக்க கூடும். ஆமா. நியாயப்பிரமாணமும் ஆவியானது, நானும் மாம்சத்துக்கு வைக்கப்பட்டேன், நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறத செஞ்சிடுறேன். என்ன பண்ணா ரியலைஸ் பண்ண, இத உன்னால முடியல சொல்றது நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. ஓகே. அதுதான் பவுல் சொல்ல வர்றாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம தீமை செய்யலாம், ஓகே, நன்மைகளையும் தேவனுடைய நீதி விளங்குது சொல்றத வந்து சொல்ல வரான் அப்படி சொல்லி சொல்றாங்க. சோ அங்க பவுல் அது சொல்ல வரல. பவுல் சொல்ல வர்றது என்னதுன்னா, உனக்கு ஒரு ரட்சகர் தேவை, நம்மளால முடியாது அப்படிங்கிறது முடியல சொல்றதுதான் புரிய வைக்கிறது. ஓகே. ஆமா, ஓகேண்ணே. வேற ஓகேண்ணா. ஆனால்தான் இங்க நம்ம பாக்குறது என்னதுன்னா, இவங்க யூதர்களா இருந்தா ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா பாத்தீங்கன்னா கிடையாது. இல்ல, மேன்மை பார்க்கலாமா? ஓகே, யூதர்களும் எல்லாருமே ஏகமாய் பாவத்துக்கு விற்கப்பட்டார்கள். அதனால் நீதி உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை. ஆமா. தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை, எல்லாரும் ஏகமாய் வழி போனார்கள், ஆமா, கேட்டு போனார்கள் சொல்லி பார்க்கிறோம். சரி, அப்படியே நம்ம வந்து 4ஆம் அதிகாரம் வரலாம். நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து அப்ப எதை என்ன பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி வனாந்தரத்துல வந்து ஒரு வெங்கல சர்ப்பத்தை வந்து நோக்கி பார்த்தவங்க பிழைச்சாங்களோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்களாம், பிழைப்பார்கள் சொல்லும்போது நித்திய ஜீவனை பெறுவார்கள் பார்ப்பார்கள் சொல்றது. அதை நோக்கி பார்க்கறது வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். 4ஆம் அதிகாரம் அப்படியே கண்டினியூஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே ரோமர் 4ஆம் அதிகாரம் 1ல இருந்து படிக்கலாம். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. பாத்தீங்களா? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. என்ன சொல்லப்பட்டிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Abraham believed the Lord and he credited it to நீதியாக எண்ணினார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஓகேவா? சோ விருத்த சேதனம் வந்து இங்க கொடுக்கப்பட்டுச்சா? இல்ல, இந்த டைம்ல இல்ல. எப்ப கொடுக்கப்பட்டுச்சு? இதுக்கு அப்புறம் தான் வருது. எத்தனையாவது அதிகாரம்? 17 தான. ஆமா, 17ஆம் அதிகாரம் கடைசியில இருக்கு. 17ஆம் அதிகாரம் அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா தேவன் வந்து விருத்த சேதனத்தை வந்து பத்தி பேசுறாரு 21ல இருந்து. ஓகே, ஆமா. ஓகே, சோ அப்ப பாத்தீங்கன்னா 15ஆம் அதிகாரத்துல தேவன் ஆபிரகாம் வந்து என்ன பண்றாரு, விருத்த சேதனம் முன்னாடியே என்ன பண்றாரு, நீதிமான் ஆகிட்டாரு. ஓகேவா? அப்போ படிங்க இப்போ 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்றெண்ணப்படாமல் கடன் என்றெண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிற நீதிமான், ஓகே, ரைச்சஸ் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைத்தால் அதுவே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அடுத்தது, அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான்.
ம். அப்ப சொல்லிட்டு ஆபிரகாம் சொல்லிட்டு டைரக்டா தாவீதும் அதான் சொல்லியிருக்காரு தாவீது சொல்றாரு. ம், ம். சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது ஓ. இந்த இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ? விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக நம்ம எண்ணப்பட் பாத்தீங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப்பா வராரு. ஃபர்ஸ்ட் ஆமா. என்னதுன்னா விசுவாசம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஆ. அது எந்த ஒரு கிரியை இல்லாம இல்லாம. கிரியையே இல்ல. ம். எல்லாமே இலவசமா கிடைக்கிறது தான் ஆ. அந்த விசுவாசம். ஓகே, நீ விசுவாசம். விசுவாசிக்கிற அதனால நீ நீதியாயிட்ட நீதியாக எண்ணப்படுறது. ஆ. எண்ணப்படுற. ஓகே, அப்போ ஆமா. எந்த ஒரு கிரியையும் கிடையாது சொல்றத நம்ம ஆணித்தனமா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நமக்கணும். ஓகே, ஓகே. ஆமா. ஓகே, நான் வந்து குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறேன், இது பண்றேன், ஊழியம் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன், எதுவுமே கிடையாது. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தேவன்கிட்ட பக்கத்துல போயிடுறேன், நான் இவ்வளவு ஊழியம் பண்றேன், இத்தனை ஆ. பேர் நான் வழியில சொல்றதுனால நான் பக்கத்துல போயிடலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் அஸ்திபாரமே ஆமா, இல்லைன்னா ஆமா. சபையே கிடையாது. ஆ. சோ ஆனா என்னன்னா அந்த எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு வந்து வராது. ஓகேவா? ம், ம். மத்தவங்க கிட்ட நான் பெட்டரா இருக்கேன் சொல்ற எண்ணம். அந்த அளவீடும் வச்சுக்கிறாங்களான்னு இப்ப மத்த மிஷினரி ஆர்கனைசேஷன் இல்ல எல்லாத்தையும் சொல்றத விட நான் இவ்வளவு பேரை வழி நடத்திட்டேன், இவ்வளவு நாட்கள் ஊழியம் செஞ்சுட்டேன், இவ்வளவு இது பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த கிரியை சொல்றாங்க, அதை காண்பிக்கிறாங்க. ஆமா, அதனால விசுவாசம் உண்டு. ம். அதெல்லாமே தப்பு. ம், ம். ஓகே, ஓகே. சோ அது எல்லாமே தப்பு. நம்ம என்ன பாக்குறோம்னா நீதிமான் ஆகணும்னா அது தேவனை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும். ம். ஓகே, அது ஓகே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமா தான் நம்ம நீதி அடையணும் சொல்லி பார்க்கணும். முடியும். ம், ம். இப்ப என்னன்னா அடுத்தபடியா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன வர சொல்லி பாத்தீங்கன்னா, அப்போ இது வந்து வெறும் யூதர்கள் மட்டும் விசுவாசம் இருக்கா இல்லைன்னா புரியாத மக்களுக்கு இருக்கா? இருக்கா? சொல்லுங்க. ம். என்ன சொல்றாருன்னா ஆபிரகாம் வந்து யூதர்களுக்கு அடையாளம் என்னது? விருத்த சேதனம். விருத்த சேதனம். ஆமா. ஓகே, புரியாதிக்கு அடையாளம் என்னது? விருத்த சேதனம் இல்ல. இல்ல. ம். ஆமா. அப்போ ஆபிரகாம் வந்து நீதிமானானது வந்து விருத்த சேதனத்துக்கு முன்னாடியா பின்னாடியா சொல்லி கேக்குறாரு. அடுத்தது ஆமா. அது அடுத்துல வருதா? விருத்த சேதனத்துக்கு முன்னாடிதான். முன்னாடிதான். அப்ப என்னது? ஆமா. புரியாதியா இருக்கும்போதே ஆபிரகாம் என்ன ஆயிட்டாரு? அவரு நீதிமான் ஆயிட்டாரு. நீதிமான் ஆயிட்டாரு. விசுவாசனால நீதிமான் ஆயிட்டாரு. ஆமா. புரியுதா சொல்லி கேக்குறாரு. என்னதுன்னா அப்ப யூதனா இருக்க வேண்டியது தேவையில்லை. ஓகே, அவங்க தேவனை விசுவாசாலே போதும், அவங்க நீதிமான் ஆயிடுறாங்க. ஆயிடுறாங்க. ஆமா. ஓகே, நீ விருத்த சேதனம் சொல்றது வந்து எல்லாம் பண்ண தேவையில்லை, நீ விசுவாசாலே போதும். நீ மாம்சத்துல நீ பண்ற எந்த ஒரு ஆக்ஷனும் வந்து என்ன பண்ணாது? தேவன் முன்னாடி அது நீதின்னு கொண்டு வராது. ஆமா. அது அவருடைய அழைப்பு நிமித்தம் தான் நீ என்ன வர? நீதிமான் ஆவற. அவரை நீ அழைச்சவரை நீ விசுவாசிக்கிற, விசுவாசிக்கணும், நோக்கி பாக்குற, அதனால நீ நீதிமான். அதனாலதான் ஞானஸ்தானத்தை என்ன கேக்குறாங்க? நீ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவர் விசுவாசிக்கிறையா? விசுவாசிச்சா ஒழுக்கு, அதுதான். ஓகே. அஸ்திபார போதனைகள். சரி, ஓகே. அப்படியே 10 அப்படியே படிங்க. 11 9 10 அப்படியே. இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ? விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனா இருந்த போதோ, விருத்த சேதனம் இல்லாதவனா இருந்த போதோ? விருத்த சேதனம் உள்ளவனா இருந்த போது அல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனா இருந்த போதே. ஆமா. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும் படிக்கும். விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும் படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான். என்ன போட்டிருக்கு அந்த வசனத்தோட படிக்க? கடைசி வசனம் படிச்சதா? விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாயும் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும் படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான். சூப்பர்ல. இப்போ யூதர்கள் என்ன சொல்லுவாங்க? எங்க தகப்பனாகி ஆபிரகாம் சொல்லுவாங்க. ஆமா. அவர் விருத்த சேதனமே பண்ணலையப்பா, விசுவாசம் அப்போ அதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடியே சொல்லும்போது அப்ப என்ன வராருன்னா ஆபிரகாம் வந்து விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு என்ன வராராம்? தகப்பனாகிறார். அதான் புரியுது மக்களுக்கு. ஆமா. தேவன் அதே அப்பயே திருமணம் பண்ணிட்டாரு சொல்லி சொல்றாரு. ஓகே, அப்போ விசுவாசம் மட்டும் தான் இங்க மேட்டர், மத்தபடி வந்து விருத்த சேதனம் கிடையாது சொல்லி இங்க சொல்ல வராரு சொல்லி. ஓகேவா?
சோ அப்படியே வந்து படிங்க 13, 14, 15. ஆ, அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. பாத்தீங்களா? ஆமா, விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. நீதியினால் கிடைத்தது. அப்படியே படிங்க. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகள் ஆனால் விசுவாசம் வீணாய் போகும், ம், வாக்குத்தத்தமும் அவமாகும். ம். மேலும் நியாயப்பிரமாணம் புரியுதா? கோபாக்கினை. என்னதுன்னா ஆமா. ஆ, ஆஹ், இது நியாயப்பிரமாணம் கொடுத்துட்ட பிறகு நியாயப்பிரமாணத்தின்படி நீங்க கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் நீங்க வந்து என்னோட சுதந்திரவாளி சொல்லி தேவன் சொல்லல. இல்ல. ஆமா. ஆ, அவர் விசுவாசிச்ச அதனால விசுவாச. நேசிக்கிறார். ஆமா. அந்த 15ஆம் அதிகாரத்துல அந்த விசுவாசம் சொல்றது எங்க இருக்கு? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல 15. 15ல எங்க நம்ம பார்த்தோம் படிச்சோம்? ஆறாவது வசனத்துல. 6ஆம் வசனத்துல படிச்சோம். அதே இதுல வந்து பாத்தீங்கன்னா 18ஆம் வசனத்துல இருந்து படிங்க. ஒரு நிமிஷம். அதே 15ஆம் அதிகாரம் 18ல இருந்தா. 18ல இருந்து. அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்பிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெருசியரும் ரெப்பாயிமரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஓகே, வாக்கு பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை கொடுத்துட்ட பிறகு வாக்கு பண்ணாரா இல்ல அதுக்கு முன்னாடி கொடுத்துட்ட பிறகு வாக்கு பண்ணாரா அதுக்கு முன்னாடியா? அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு. இதுதான் வந்து விளக்குறாருங்க, புரிய வைக்கிறாரு அங்க இருக்க மக்களுக்கு, யூதர்களுக்கு. என்னன்னா இல்லப்பா, இத வந்து விருத்தி சேதனத்துக்கு முன்னாடியே வந்து தேவன் என்ன பண்ணாருன்னா வாக்குலாம் கொடுத்திருக்காரு. வாக்கு பண்ணிட்டாரு. நியாயப்பிரமாணப்படி வந்து நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சாதான் உங்களுக்கு கொடுக்குறான்னு சொல்லி கிடையாது, அது விசுவாசத்தினால தான் கொடுத்திருக்காரு. தெரிஞ்சுக்கோங்க. வாக்குறுதி ப்ராமிஸ் வந்து பாத்தீங்கன்னா அது விசுவாசத்தினால நிறைவேறது தவிர வந்து கிரியையினால நிறைவேறல. அப்போ பாயிண்ட் நீங்க எழுத வேண்டியது என்னதுன்னா, வாக்கு ப்ராமிஸ் தேவனுடைய வாக்கு அது விசுவாசத்தின் மூலமா வருது தவிர வராது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகேண்ணா. ஓகே, சோ அப்ப இந்த வாக்கு வந்து விசுவாசத்தின் மூலமாய் வருகிறது, அது கிரியை மூலமா வரல. சொல்றத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சா நம்ம ஈஸியா புரியும். ஓகேவா? எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவீங்க? இந்த ஆபிரகாம் விஷயம் இல்லாமையா? ஆமா, ஆபிரகாம் விஷயம் இல்லாம உலகத்து எக்ஸாம்பிள் மூலமா. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, பசங்க கிட்ட வந்து நீ 10th வந்து இவ்வளவு மார்க் எடுத்தனா வந்து உனக்கு நான் சைக்கிள் வாங்கி தரேன், இல்ல பைக் வாங்கி தரேன், இல்ல லேப்டாப் வாங்கி தரேன் சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? நான் போன் வாங்கி தரேன், அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ என்னதுன்னா வந்து நீங்க அது கிரியை மூலமா என்ன பண்ணுது? பெறுறது, அது கூலி. ஆமா. ஓகே, ஆனா ப்ராமிஸ் சொல்றது என்னதுன்னா வந்து எந்த வித கிரியையும் இல்லையா? இல்ல, அது விசுவாசத்தின் மூலமா. நீங்க அவரோட பையனா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பண்றாரு? அவர் வந்து தராரு, கண்டிப்பா கொடுக்குறாரு. அது தராரு சொல்லி கொடுக்கும். ஓகேவா? சோ ஓகே, இதுதான் ப்ராமிஸ்க்கும் வந்து கிரியைக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? அதனால அப்போ ப்ராமிஸை வந்து நம்ம எப்படி டீல் பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு
விசுவாசத்தின் மூலமாவும் அந்த ரிலேஷன் மூலமாவும் தான் நம்ம டீல் பண்ணணும் தவிர பண்ண முடியும். கிரியை மூலமா நான் வந்து இதை பெற்றுக்கொள்வேன்னு சொல்றதுதான் கிடையாது சொல்லி கொடுக்கணும். கிடையாது. புரியுதா? ஓகே. ஆமா. கிரியைனா வந்து நான் இது செய்யறதுனால நான் வந்து அவங்க அவருடைய பக்கத்துல போயிட்டேன், அதனால எனக்கு வந்து இது கிடைக்கும் சொல்லி கிடையாது. ஓகேவா? கிடையாது. ஓகே. ஓகே. அப்படி இருக்கும்போது வந்து நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஓகே, என்ன கேள்வி வரலாம்னா, அப்ப நம்ம சுவிசேஷம் செய்யணும், சுவிசேஷம் செய்யலாம் எனக்கு ஐயோ, ஓகே, என் மேல் விழுந்த கடமை, ஓகே, அப்புறம் பக்தி விருத்தியின் காரியங்கள் செய்யணும் சொல்லி போட்டிருக்கு. அப்புறம் யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததே விசுவாசம். ஆமா. அப்போ அது என்னது? கிரியை வேணும் சொல்லி போட்டிருக்கேன் அங்க, வசனங்களும் அத மாதிரி சொல்லுது. ஓகே, ஆமா. சோ நான் சுவிசேஷம் அறிவிக்கணும் எனக்கு ஐயோ. ஐயோ, இஃப் ஐ do not preach the gospel who to me. 1 கொரிந்தியர் 9:16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. எனக்கு ஐயோ. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாம இது வந்து என்னதுன்னா, நான் கம்பல்டு இதை நான் ப்ரீச் பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சொல்றாரு என்னதுன்னா, நம்ம கூட சொல்றோம் இந்த சுவிசேஷத்தை வந்து நம்ம வந்து டெய்லியுமே அறிக்கையிடணும் சொல்லணும் சொல்லிட்டு எங்க பாக்குறோம்? ரோமர் 10ஆம் அதிகாரம் 10. ஏதத்தில் விசுவாசிக்கணும், வாயினால அறிக்கை இல்லைன்னா ரட்சிப்பு கிடையாது. ரட்சிக்கப்படும். வாயினாலே அறிக்கையிடணும். அறிக்கை இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை. அப்போ எப்படி இங்க வந்து ஒரு விசுவாசம்? சொல்லி நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஓகேவா? அதுதான் நெக்ஸ்ட் இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? சோ யாக்கோபு ஓதுருங்க, 2ஆம் அதிகாரம் 14 படிங்க. சொல்ல வர அந்த கான்டெக்ஸ்ட் புரியும். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். இங்க எல்லாரும் நினைச்சுக்கிறது என்னதுன்னா, அப்பனா வந்து சகோதர சகோதரிகளுக்கு வந்து உதவி செய்யணும், அதுதான் வந்து முக்கியமான அந்த கிரியையே சொல்லி நினைச்சுக்கிறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, இப்ப எக்ஸாம்பிள் சொன்ன பாத்தீங்களா, ஒரு அப்பா வந்து பைக் வாங்கி தராங்க, நீ வேலை செஞ்சா, ஏன்னா வந்து அவர் பையனா இருக்கிறதுனால அவரு அதனாலேயே வந்து அவருக்கு வந்து தேவையானது அப்பா செய்யறாரு. அது எக்ஸாம்பிளுக்காக நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி எக்ஸாம்பிள் தான் இவர் வந்து இங்க சொல்றாரு. ஓகேவா? ஒருத்தர் குளிர் காயிருந்தாங்கன்னா வந்து எப்படி குளிர் காயிங்க சொல்ற அந்த வார்த்தையே வந்து அவங்களுக்கு போதுமா, இல்ல அதுக்கேற்ற ஆனால் நெருப்பு மூட்டி அதை வந்து அவங்க குளிர் காயறதுக்கான கிரியை செய்யணுமா? ஓகே, இப்போ வாயில இருந்து என்ன வருது? குளிர் காஞ்சிக்கோங்க. வார்த்தையிலேயே அவங்க குளிர் காஞ்சிப்பாங்களா? இல்ல, பண்ண மாட்டாங்க, முடியாது. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்ப குளிர் காஞ்சிக்கோங்க சொல்றதுக்கு அது கேட்ட கிரியை என்னது? அது செய்யறது ஒரு பெட்ஷீட் கொடுக்கிறது. ஓகே, இல்லனா வந்து அதுக்கு அந்த குளிர் காயறதுக்கான என்ன பண்ணனும்? அதுக்கான சோர்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கணும். ஆமா, குளிர் பயங்கர குளிர் அடிக்குது சொல்றவங்களுக்கு வந்து நீங்க சாப்பாடு கொடுத்தீங்கன்னா பிரயோஜனமா? அது இல்ல. அப்ப குளிர் காயறாங்க சொல்லும்போது அவங்க கிட்ட வாட்ச் கொடுத்தீங்கன்னா பிரயோஜனமா? இல்ல. போன் விலை உயர்ந்த போனை கொடுத்தீங்கன்னா பிரயோஜனமா? இல்ல. என்னது கோல்டு தங்க 1 கிலோ தங்கத்தை கொடுத்தா பிரயோஜனமா? இல்ல, பிரயோஜனம் இல்ல. அப்ப எது பிரயோஜனம்? அவங்களுக்கு குளிர் காயறதுக்கு அந்த நெருப்பு, பெட்ஷீட், அந்த பாயிண்ட்க்கு எது வேணுமோ அதுதான். ஓகேவா?
இது ஓகே. ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாரு. அதே மாதிரி விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது சொல்லும்போது, அப்ப அந்த ம். விசுவாசத்துக்கேற்ற கிரியைகள் பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. ஆ, ஓகே. ஓகே. ஆ, விசுவாசத்த தக்க வச்சுக்கிற கிரியைகள் பத்தி தான் பேசிட்டு கிரியைகள். இருக்கு. அப்ப அந்த ஆ, கிரியை பாத்தீங்கன்னா, அந்த கிரியை செய்யலன்னா நீ செத்தவனா இருப்ப சொல்லி சொல்றாரு. சேர்ப்ப. ஆ, ஓகே, ஓகே. ஆ, பார்க்கும்போது அப்படியே படிங்க. ஆ. ஒருவன் 17. ஒ ம். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். ம். ஒருவன், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு. கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி. நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. ம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ம். வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? ம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தினபோது ம். கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். இங்க என்ன போட்டிருக்கு? ஆ, இது ஆபிரகாமா பலியிட இது போறதுக்கு கிரியையினாலவோ அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அங்க என்ன நீதிமானாக்கப்பட்டான். போட்டிருக்கு? 15ஆம் அதிகாரத்துல கிரியைகள் எல்லாமே விசுவாசத்தினாலே ஆ, விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான்னு சொல்லி நீதிமானாக்கப்பட்டான். போட்டிருக்கு. ஆமா. இங்க ஆபிரகாமுக்கு பையன் எப்ப பிறக்கிறாரு? எந்த அதிகாரத்துல பிறக்கிறார்? ஆதியாகமம் அது 20 ஈசாக்கு 21 வருவாரு. ஈசாக்கு வந்து பலிபீடத்துக்கு 21 20 அவரு பிறந்துருவாரு. 21 பிறந்து 22 தான் அவர் பலி செலுத்த கூட்டு போவாங்க. கூப்பிட்டு போறாரு. ஓகேவா? ம். சோ நம்ம என்ன பாக்குறோம் இங்க 22 15ல பார்த்தோம், இது 22ல இங்க என்ன பண்றாரு யாக்கோபு இது 22 கோட் பண்றாரு. ம். அப்போ குளிர் காஞ்சிக்கோ, அதுக்கு என்ன தேவை? பெட்ஷீட்டோ பெட்ஷீட் இல்ல நெருப்பு வைக்கிறது ஏதோ வேணும். ஓகேவா? ஆமா. அப்போ குளிர் காய முடியும். ம். கிரியை. அதே மாதிரி தேவன் மேல அவர் விசுவாசம் வச்சார். சொல்றது விசுவாசம். தேவன் என்ன பண்றா? என்ன விசுவாசிக்கிறியா? நான் உனக்கு வந்து இது ப்ராமிஸ் பண்றேன் சொல்றாரு. ஆமா. கிரியையில என்ன பண்ணாரு? அந்த விசுவாசத்தை நான் தேவனை விசுவாசிக்கிற சொல்லும்போது என்ன அர்த்தம்? தேவனை எந்த சூழ்நிலையில நான் என்ன பண்றேன்? நம்புறேன். ஆமா. அதான் அர்த்தம் அதுக்கு. என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும் நான் அதை நம்புறேன். பையனை எனக்கு பலியா கொடு. ஓகே. அப்பயும் நான் என்ன பண்றேன்? தேவனை நம்புறேன். அப்போ அந்த குளிர் காஞ்சிக்கோ, அதுக்கு பெட்ஷீட் நெருப்பு தேவையோ, அதே மாதிரி என்னை விசுவாசிக்கிற நம்புறியா சொல்லி கேட்கும்போது அதுக்கான டெஸ்ட் காமிக்கிறாரு. அப்போ அவர் நம்புறாரு. தன் மகனை இது சாவா கொடுத்தாலும் அவர் உயிர்ப்பிக்க வல்லவர் என்று வல்லவரா இருக்கிறார். ஆமா, நம்புறார். அதுதான் விசுவாசத்தின் கிரியை சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இது வந்து எதுனா வந்து இதனால நம்ம வந்து நீதி அடைய முடியாது. இந்த கிரியை செய்யறதுனால இதனால நம்ம என்ன பண்றோம்னா வந்து நான் உண்மையிலேயே உண்மை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி தேவன் இடத்துல நம்ம என்ன பண்றோமா? நம்ம நம்பிக்கையை காமிக்கிறோமா? ஓகே. டெஸ்ட்ல வந்து பாஸ் ஆகுறோம். ஓகே. டெஸ்ட்ல பாஸ் ஆகுறோம். ஓகே. இதுதான் நம்ம பண்றது. ஓகே. சோ இந்த கிரியை அந்த என்னதுன்னா இதெல்லாம் வந்து டெஸ்ட். அதனால தான் சோதிக்கப்பட்டார் சொல்லி போட்டுருக்கோம். அதனால தான் இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வசனமே கர்த்தர் சோதித்தார் சொல்லி போட்டுருக்கோம். ஓகேவா? பட் டெஸ்ட்ல வந்து பாஸ் ஆவறது வந்து நீங்க என்ன பண்ண முடியாது? கிரியை சொல்லி சொல்ல முடியாது. அது எக்ஸாம்ல நீங்க உண்மையிலே வந்து நல்லா படிச்சிருக்கீங்களா படிக்கலையா சொல்லிட்டு 10th எக்ஸாமா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா இருக்கட்டும், செகண்ட் ஸ்டாண்டர்டா இருக்கட்டும், அது அடுத்த கிளாஸ் போறதுக்கு வந்து நீங்க எலிஜிபிள் இல்லையா சொல்லி அந்த டெஸ்ட் ஆனது என்ன பண்ணும்? தீர்மானிக்கும். ஓகே. இந்த கிரியை வந்து இது நம்ம வந்து தேவனிடத்தில் பக்கத்துல கொண்டு போற கிரியை கிடையாது. இல்ல. வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம உண்மையிலே வந்து இந்த விசுவாசத்தை நல்லா தெரிஞ்சிருக்குமா, நல்லா புரிஞ்சிருக்குமா இதுல சொல்றத நிரூபிக்கிற ஒரு சோதனைகள் சொல்லி பார்க்கணும்.
ஓகேவா? எந்த சூழ்நிலையிலும் ஓகே. ஆமா. அதுதான் இங்க நம்ம பார்க்கிறது. அதனாலதான் வந்து அந்த டைம் வரும்போது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது சொல்லும்போது, ம், ம். அத நீ என்ன பண்ணு, அந்த தேவன் வச்சிருக்கிற ட்ரஸ்ட்ட அத நீ காமி. காண்பிக்கணும். காமி. எப்படி காமிப்ப? உறுதியா இருக்கிறியா? ம். இடர்ல ஆடாம இருக்கிறியா? எந்த சூழ்நிலை இருந்தாலும். ஓகே. ஓகே. சொல்றதா இங்க நம்ம பார்க்கிறோம். அடுத்தது அப்படியே படிங்க. 22ல இருந்தானே ஆமா, ஆமா. யாக்கோபு. படி. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடே கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. ம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. ம். அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ம். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல, கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. எந்த கிரியையே டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டான். அதுதான். டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டாரு. பாஸ் ஆயிட்டான். சொல்றது பார்க்கிறோம். அதே மாதிரி 25. அந்தப்படி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினால் அல்லவோ நீதியுள்ளவள் ஆக்கப்பட்டாள். அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. ஓகே. இப்ப மூச்சு காத்து இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குது சொல்லி சொல்றாரு. இதை நம்ம பார்க்கலாம். ஆனா இதுல என்னதுன்னா ராகாப் பத்தி. ராகாப்னா என்னது? யாரு? இவங்க ஆமா, ஒரு வேசி. இங்கே போட்டிருக்காங்க ராகாப். அந்த ராகாப் வந்து அவங்க பரிசுத்தம் ஆயிட்டதுனால தேவன் வந்து அவரை நீதியாக பார்த்தாரா? இல்லைன்னா ராகாப் வந்து இந்த தேவனை விசுவாசிச்சாங்க, என்னதுன்னா வந்து இவங்க தேவன் தான் மெய்யான தேவன் சொன்னதுனால நீதிமன் ஆயிட்டாங்களா? ஓகே. இல்லைன்னா வந்து அந்த விசுவாசத்தோட கிரியையாகிய அவங்க வேவுக்காரர்களை வந்து தங்க வச்சுட்டு அப்புறம் வந்து மறைமுகமா யாருக்கும் தெரியாத மாதிரி அவங்க நாட்டுக்கே துரோகம் செஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. ஏன்னா அவங்க நாட்டை வந்து அழிக்க வர்றது ஆட்கள் கிட்ட வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போட்டுருக்காங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஒப்பந்தம் போட்டு அவங்க 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 ஃபேமிலி தப்பிக்கிறதுக்கான வேலை செஞ்சிருக்காங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதனால நீதிமன்றம் ஆனாங்களா? நாட்டுக்கு துரோகம் பண்றதுனால நீதிமன்றம் சொன்னாங்கன்னா ஐயோ என்னயா இது? ஆமா தானே? ஆமா. எத்தனை வருஷம் அவங்க வாழ்ந்துருப்பாங்க அந்த நாட்டுல. அந்த நாடு வந்து அவங்க இது பண்ணிருக்கோம். அப்ப இங்க நான் என்ன பாக்குறேன்னா வந்து அவங்க வேசித்தனத்தை விட்டாங்க சொல்லி போட்டிருக்க வசனம் இல்ல. இல்ல. விட்டுருக்கலாம். ஆனா அதனால நீதிமன்றம் போட்டிருக்க பாத்தீங்கன்னா கிடையாது. இல்ல. எதனால நீதிமன்றம் போட்டிருக்கீங்க? வேவுக்காரர்களை அனுப்பிவிட்டு ஏற்றுக்கொண்டு திரும்ப வேறு வழியா அனுப்பிவிட்டவர். வேறு வழியா அனுப்பி விட்டதுனாலதான். அது ஏன் ஏற்றுக்கொண்டாங்க, ஏன் அனுப்பி விட்டாங்க சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க தேவனை வந்து விசுவாசிச்சாங்க, இஸ்ரேல் தேவனை. அப்போ அவருடைய சித்தத்துக்கேற்ற கிரியை அவரை விசுவாசிச்சு அதுக்கேற்ற கிரியை செய்யறவங்கள என்ன பண்றாங்க? அவங்க நீதி ஆகுறாங்க சொல்லி போகிறோம். பாவங்கள் அவங்களுடைய இது எல்லாமே வந்து கணக்கு எடுத்துக்கப்படலாம் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பாக்குறோம்னா வந்து தாவீது சொல்றாருல, எவர்களுடைய பாவத்தை நினையாதோ எவருடைய அக்கிரமத்தை தேவன் வந்து பாக்கியவான் மூடப்பட்டிருக்கிறோம் அவங்க பாக்கியவான்கள் சொல்லி போட்டுருக்கீங்களா? அந்த மாதிரி. சோ இப்போ எந்த கிரியை செய்யணும்? அப்ப நம்ம இப்போ இதை வந்து இவங்க 2 பேரும் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ராகாப் வந்து கம்ப்ளீட்லி வேற ஒரு எக்ஸாம்பிள். ஓகே. பாவியான ஒரு ஸ்திரீயே அவங்க இஸ்ரேல் மக்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க. இவங்க வந்து சோதிக்கப்படல. இங்க சோதிக்கப்பட்டாங்க சொல்லி போட்டிருக்கா? இல்ல இல்ல. சோதிக்கலாம் பண்ணல. இவங்க எது சோதிக்க பண்ணுவாங்க? இவங்க புரஜாதியாங்க. தேவனை பத்தி தெரியாது இவங்களுக்கு. ஓகே. ஓகே. இவங்க இங்க சோதனை எல்லாம் கிடையாது. இங்க இவங்க என்னதுன்னா ஒரு பிரஜாதி ஒரு ஆளு இவர் தான் தேவன் சொல்லி விசுவாசிச்சோன்னா என்ன பண்றாங்க? அது கேட்ற கிரியைகளை செய்றாங்க. ஓகே. நீங்க அதான் நீங்க எழுத வேண்டியது என்னதுன்னா 2 பாயிண்ட் எழுதணும். ஒன்னு அதுனா சோதனை. ஓகே. மூலமா உங்களுடைய விசுவாசத்தை வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகே. அது ஆபிரகாமுடைய எக்ஸாம்பிள்ல பாக்குறீங்க. ஆமா. இன்னொன்னு அது புரஜோதனம் அவங்க விசுவாசிச்சு
தேவ திட்டத்தை தெரிஞ்சு அதுக்கேற்றபடி தங்கள் வாழ்க்கையை என்ன பண்றாங்க, ம் அந்த சித்தத்துக்கு ஏற்றபடி மாத்திக்கிறாங்க. மாத்திக்கிறாங்க. ஓகே. அது அவங்களுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஓகே. ம் இது ரெண்டுத்தையும் எழுதுங்க. ஆ ஓகேண்ணே. சோ இது மூலமா என்ன தெரியுது பாத்தீங்கன்னா, விசுவாசம் சொல்றது என்னதுன்னா தேவனுடைய திட்டத்துக்கு ஏற்றபடி செயல்படுறது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து சோதிக்கப்பட்டாரு, அதுல பேசியிருந்தாரு. ஆனா அவரும் என்ன பண்ணாருன்னா தேவனுடைய திட்டத்துக்கு ஏற்றபடி என்ன பண்ணாரு, செயல்பட்டாரு. சொல்லி பாக்குறோம். ஓகே, ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா அழைக்கிறாரு. அவர் என்ன பண்ணாரு, வந்தாரு, தன்னுடைய ஆரான்னு சொல்ற ஊரை விட்டு வந்தாரு, கிரியை செஞ்சாரு. ஓகேவா? பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது என்னதுன்னா, நான் வர அவர் கூப்பிடுறாரு, தேவன் கூப்பிடுறாரு, நான் விசுவாசிக்கிறேன், ஆனா வராம இருந்தாருன்னா இல்ல முடியாது. புரிஞ்சுக்காது. அப்ப திட்டத்துக்கு ஏற்ற கிரியை செய்யலன்னா என்ன ஆகும், சித்தது. அதுதான் தேவன் வேற ஒருத்தர் தான் அழைக்கணும். கரெக்டா? ஆமா. சோ அவ பாத்தீங்கன்னா வந்து விசுவாசத்தோட கூட என்ன வரணும், அதுக்கேற்ற கிரியைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற கிரியை. ஓகே, நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, குளிர் காஞ்சிக்கோ சொல்லும்போது நீங்க தங்கம் கொடுக்க முடியாது, நீங்க வெள்ளி கொடுக்க முடியாது, நீங்க சாப்பாடு கொடுக்க முடியாது. ஓகே, நீங்க பணம் கொடுக்க எதுவுமே கொடுக்க முடியாது. ஓகே, நீங்க என்ன செய்யணும், அந்த பெட்ஷீட் கொடுக்கணும், அந்த தீ நெருப்பு அதை ஏதாவது வச்சு கொடுக்கணும், வச்சு அவங்க குளிரா இது பண்ணணும். ஆமா, அது கேட்ட கிரியை. அதுதான் வந்து இங்க பேசுறாரு, புரிய வைக்கிறார் உங்களுக்கு. ஓகே, ஓகேவா? அப்போ திட்டத்துக்கு ஏற்ற கிரியை. அப்போ தேவனோட திட்டம் என்னது, இப்ப சபைக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு சிறு மந்தைய வந்து அவர்கிட்ட மகிமைக்கு கொண்டு போறாரு. ஆமா. இதுக்கு நம்ம என்ன ஆகணும், தயாராகணும். ஓகே, அப்ப ஞானஸ்தானத்துல நம்ம என்ன பண்றோமா, இனி நான் அல்ல எனக்குள் கிறிஸ்துவே வாழ்கிறான்னு சொல்லிட்டு நம்மளுடைய சித்தத்தை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், மறிக்க கொடுத்துடுறோம். நான் இனி அந்த ஜென்மிக்கப்படுறேன், பரமவாசிக்கு நான் என்ன பண்றேன், ஜென்மிக்கப்படுறேன். ஓகேவா? அப்போ அதுக்கேற்றபடி கிரியை நம்ம செஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். எப்படி ஆபிரகாம் வந்து அந்த ஆரான்ல இருந்து கானானுக்கு வரணும், கிளம்பி வரணும். ஆமா. அதே மாதிரிதான் வந்து இஸ்ரேல் மக்கள் எகிப்துல இருந்து எங்க வரணும், கானானுக்கு வரணும். ஓகே, அதான் கிரியே. அதுல வந்து நாங்க பின்னாடி எகிப்துக்கே போயிடுறோம், நாங்க பின்னாடி அங்கேயே போயிடுறோம், அங்க நல்லா இருந்தது சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப என்னது, வழியிலே போயிடுறாங்க, செத்து போயிடுறாங்க, மாட்டாங்க. ஆமா, இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய டிஃபரன்ஸ். அப்போ இது வந்து நம்மளோட நீதியை பிறப்பிக்கிற கிரியை கிடையாது, நம்மள காப்பாத்துற கிரியை. அதனாலதான் வந்து வாயினால் அறிக்கையிட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், ரட்சிக்கப்படுவோம், காப்பாற்றப்படுவோம். ஓகே, சேவ் காப்பாற்றப்படுறதுன்னா என்னது, அதான் ரட்சிப்புன்னு சொல்றாங்க. ஆமா. ஒருத்தவங்க என்னதுன்னா என்னை காப்பாத்து சொல்லும்போது என்ன பண்றாங்க, காப்பாத்துறாங்கன்னா அதான் ரட்சிப்பு. ஆமா. ஓகே, அர்த்தமே புரியுதுல இப்போ? புரியுதுண்ணே. அது கேட்டிருக்கிறேன். இப்போ அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நிர்பந்தமான மனிதனான், யார் என்னை விடுதலை ஆக்குவோம்னு சொல்லி சொல்ல முடியும். யார் நம்மளை விடுதலை ஆக்குனது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தோட நம்ம செய்ய வேண்டிய கிரியை என்னதுன்னா,
அந்த விசுவாசத்தை தான் நம்ம என்ன பண்ணுவோம், வாயினால் அறிக்கை அறிக்கையிடுறோம். பண்றோம். அவ்வளவுதான், சிம்பிள். அறிக்கையிடுறோம். என்ன விசுவாசமோ அறிக்கை பண்றோம். அறிக்கை பண்றோம். அறிக்கை பண்ணவங்க என்ன வராங்கன்னா சபையா சேர்றாங்க. சேர்றவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம், பக்தி விருத்தி காரியங்களுக்கு அதுவும் அறிக்கை அதுக்கு ஏற்றப்படு. ஓகே. ஓகே. சபை மெச்சூர் ஆகுறதுக்கு நம்ம தியானிக்கிறத நம்ம சொல்றோம். சொல்லுவாங்கல்ல, எனக்கு ஆமா. தெரிஞ்ச கலையே 10 கலை தான், அதுல இருக்கிற 9 கலை சொல்லிட்டேன், 1 மட்டும் நான் சொல்லல சொல்லுவாங்க. ஆனா இங்க என்னதுன்னா, நம்ம கத்திருக்கிறத எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம், சபைக்கு அது சொல்லணும். சாட்சியா சொல்லி அவங்க பக்தி விருத்திக்கு ஏதுவாக வளர்றதுக்கு அதுக்கு உதவி செய்யணும். நம்ம என்னென்ன படிக்கிறோமோ, என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம், தியானிக்கிறோமோ, அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுமா, அவங்களோட உதவிக்காக சொல்லணுமா. சொல்றோம். ஓகே. அதனாலதான் அன்பு என்ன பண்ணுதான், அறிவு இருமாப்பை உண்டாக்கும். ஓகே, மறைச்சிட்டேன்னா அறிவை மறைச்சிருந்தானா என்ன பண்ணும், இருமாப்பு உண்டாக்கும். எனக்கு தெரியும், தெரியாது, உங்ககிட்ட இல்ல சொல்ற அந்த இருமாப்பு உண்டாக்கும். அன்பு சொல்லும் போது என்னதுன்னா, பக்தி விருத்தி எல்லாரும் ஒண்ணா வளரணும் சொல்றது, தெரிஞ்சுக்கிட்டு சொல்றது, இதை உண்டாக்கும். இதுதான் நம்ம வந்து பண்ண வேண்டிய வேலை. அது கேட்ட கிரியை. ஓகே, விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை. நம்ம அத வாயினால் அறிக்கை பண்ற. ஓகே, அவ்வளவுதான். இதான் நம்ம செய்ய வேண்டிய கிரியை. இது மூலமா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, நம்ம விசுவாசத்தை அறிக்கை பண்ண 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 சொல்ல 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 நம்ம இருதயத்துல என்ன பண்ணுது, பசுமரத்து ஆணி போல பதிஞ்சிருக்கு. நம்ம சொல்லாம உலகத்திலே நம்ம ஈடுபட்டே இருந்தாலும் என்ன ஆகும், அது நல்லா நல்லா ஸ்ட்ராங்கா பதியும், அதுக்கு வளர்ந்துரும். ஆமா, நம்ம பழக்கமே அப்படிதான். ஓகே, மனுஷனோட பழக்கமே என்னதுன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு காரியத்தை பண்ணனா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அதை பண்ண 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 அது வந்து அவனுக்கு என்ன ஆயிடும், நல்ல பிராக்டிஸ் ஆயிரும், ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க, அதுல ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. ஓகேவா? ஆமா. ஒரு வேலையா இருக்கட்டும், ஒரு விஷயமா இருக்கட்டும். இப்ப நீங்க வந்து சிறு பிள்ளைகளுக்கு நீங்க இது எடுத்தீங்கன்னா, என்ன எடுக்க சொன்னீங்கன்னா நல்லா சரியா எடுக்க மாட்டேன் குழந்தைங்களுக்கு. நீங்க வந்து எடுப்பீங்களா கிட்ஸ்க்கு? இது பிராக்டிஸ் இருக்கு. ஆமா ஆமா. அதனால எப்படி எடுக்கணும், என்ன பண்ணணும், எங்கேஜ் எப்படி வைக்கிறது, எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். ஆமா. ஓகேவா? சோ இதான் டிஃபரன்ஸ். ஓகே. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா, இங்க நம்ம பண்ண வேண்டியது என்னதுன்னா, அந்த விசுவாச அறிக்கை பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம விசுவாசம் வந்து நிலைத்திருக்கும். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் சொல்ற அந்த வார்த்தையை சொல்ல முடியும். இன்னும் விசுவாசத்துல என்ன பண்ண முடியும், உறுதியா நிக்க முடியும். உறுதியா முடியும், ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். எந்தவித சோதனைகள் வந்தாலும் சரி, எப்படி ஆபிரகாம் வந்து தன் பிள்ளையை பலியை கொடுக்க போற அளவுக்கு வந்து துணிஞ்ச இது ஆனாலோ விசுவாசத்துல, அதே மாதிரி நம்மளும் விசுவாசத்துல நிக்க முடியும். இதுக்குதான் நம்ம பண்றோமே தவிர, நம்ம நீதி அடையறதுக்கு பண்ணவே இல்லை. நீதி அடையறது ஏற்கனவே பண்ணியாச்சு, தேவன் பண்ணிட்டாரு. எப்ப நம்ம ஞானஸ்தானம் விசுவாசி ஞானஸ்தானம் பெற்றோமோ, அவரை நோக்கி பார்த்தோமோ, அப்படியே நீதி அடைஞ்சாச்சு. ஓகே, அது இலவசமா கொடுத்தாச்சு. நம்ம செய்யறதுன்னா அந்த விசுவாசத்தை, கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை, கொடுக்கப்பட்ட அந்த நீதியை என்ன பண்றோம், காத்துக்கொள்றோம். அதை அறிக்கையிட்டு நம்ம என்ன பண்றோம், காத்துக்கொள்றோம். ஓகே. அதனாலதான் நிறைய இடத்துல என்ன பண்றோம், நிக்கிறேன் என்றவன் விழாதபடிக்கு சொல்றது நம்ம பாக்குறோம். இது எழுதிக்கோங்க. புரியுதுல ஓவராலா கான்டெக்ஸ்ட்? ஆனா இது கொஞ்சம் ஆழமானது, நிறைய பேருக்கு புரியாது. ஆனா அதனால சொல்றேன், நீங்க உங்களுக்கு புரியலன்னா நிறுத்திடுங்க, திருப்பி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது புரியல. ஓகே ஓகே. ஆமா, சரிங்க. சில பேர்லாம் வந்து போர் அடிக்க சொல்லுவாங்க. ஓஹோ, ஓகே ஓகே. ஏன்னா புரியாததுனால. சரி சரி சரி. அது வரைக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு விஷயம் இருக்கு, தெரிஞ்ச விஷயத்த நம்ம இல்லைன்னு சொல்றோம்ல, அது எப்படி தப்புன்னு சொல்லும்போது அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா இது வந்து உனக்கு இது கேள்விப்படவே இல்லை, அதனால மண்டைக்கு மேல போகும் எல்லாமே. ஆமா, உள்ள போகாது. அதனால ஒன்னும் புரியல, போர் அடிக்குது அப்படி சொல்லுவாங்க. ஓகே ஓகே. நானே திரும்ப நானும் ரெகுலர் என்னோட மெடிடேஷன்ல அதிகமா ரோமர் தான் அதிகமா எடுத்து நான் தியானிச்சது. ஆனா இந்த டெப்த் இப்பதான் ஒண்ணுக்கு ஒண்ணு கரெக்டா லிங்க் ஆகி போன மாதிரி இருக்கு. சிலது புரியாத மாதிரி இருக்கும், அப்படி நிப்பாட்டிடுவேன். இப்போ இந்த அர்த்தம் வரப்போதுதான், அதுதான் இதுக்கப்புறம் இந்த கான்டெக்ஸ்டோட கனெக்ட் ஆகி ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கு. இது கரெக்டா நல்லா புரியுது. ஆமா, அதே மாதிரி ஆமா, நீங்க அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்லும் போது நான் கலாத்தியர் அதை படிச்சுட்டு இருந்தேன். அதுலயும் கரெக்டா அந்த 2 அதிகாரம் 3 4 கண்டினியூஸா அதை தான் பிரேக் பண்ணி சொல்றாங்க. அது கரெக்டா நல்லா இன்ட்ரெஸ்டா ஆகுது. மறுபடியும் திரும்ப ஒரு ரீகேப் பண்றதுக்கு நீங்க சொன்னதை ரீகால் பண்ணி பார்த்துட்டு அந்த வசனத்தை அதை அப்படியே இருக்கிறத மைண்ட்ல அப்படி பதிக்கிறதுக்கு ஸ்ட்ராங் ஆகுது.
ஓகே, ஓகே. அதான் ஆனா நீங்க கண்டிப்பா பண்ணிட்டே இருக்கணும். ஆனா ஆமா, பரிசை ஆமா. நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டு பிறகு பரிசை வந்துட்ட பிறகு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆ, ஈஸியா ஆ. புரிய ஆரம்பிச்சிடும். அது புரிய வரைக்கும் வைப்பாங்க. நீங்க தான் வந்து ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணணும். ஆமா, ஆமா. அந்த பரிசை ஓகே, ஓகே. வந்தவொடனே என்ன ஆகும்னா, உங்களுக்கு நினை போட்டுவார் சொல்லி போட்டு நின்னு பார்த்தீங்களா? போட்டாரு. ஆமா, ஆமா, ஆமா. ஸோ ஆ. ஆட்டோமேட்டிக்கா ரிமெம்பர் ஆகும். ஓகே, ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் நீங்க பண்ணணும், படிக்கணும், மெடிடேட் ஆமா. பண்ணணும். கொஞ்சம் ஆ, ஈஸியா இருக்கும். ஆ, ஆ. ஓகே. அண்ணே எழுதிட்டேனே. புரியுதுச்சா? ஆமா. சரி. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா 7ஆம் அதிகாரம் வந்துடலாம். ஓ. ரோமர் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம் படிங்க. ரொம்ப அந்த 24, 25 படிக்கவானே? 24, 25 படிங்க. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ மரணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். மனதினாலே நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வர்றாரு? ஊழியம் செய்கிறேன்னு சொல்லும்போது இங்க ஊழியம் எல்லாம் செய்யல இவரு. ஊழியம்னா மினிஸ்ட்ரி எல்லாம் செய்யல இங்க. அது இல்ல, அதுக்கு கீழே இருந்தேன் அப்படின்னு சொல்றாரா? கரெக்ட். இங்க ஊழியம் செய்யற சொல்லுவாங்கன்னா என்னதுப்பா ஒரு ஊழியம் செய்யற மாதிரி அர்த்தம் சொல்லுங்க. நம்ம என்னதுன்னா ரோமர் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம். படிங்க. அந்தோ இறங்கத்தக்க மனிதன் நான் சாவுக்குள்ளாக்கும் இந்த உடலினின்று என்னை விடுவிப்பவர் யார்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுள் தாம் விடுவிப்பார். அவருக்கு நன்றி சுருங்க சொல்லின், என் மனதால் சட்டத்திற்கு கட்டுப்பட்டிருக்கும் நானே என் ஊனியல்வினால் பாவத்தின் சட்டத்திற்கும் கட்டுப்பட்டிருக்கிறேன். பாவத்தின் சட்டத்திற்கும் கட்டுப்பட்டிருக்கிறேன். சரியா புரிய மாட்டேங்குதா? நான் நிர்பந்தமான மனிதன், என்னை இந்த சரீரத்திடம் இருந்து யார் காப்பாற்றுவார்கள்? தேவனே காப்பாற்றுவார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஆதலால் என் மனதார நான் தேவனுடைய சட்ட விதிக்கு சேவை செய்கிறேன். ஆனால் நான் மாமிச தன்மையாய் பாவத்தின் சட்டத்திற்கு சேவை செய்கிறேன். என்ன புரியுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்கு மனசார வந்து நான் என்ன பண்றேன், சட்டத்திட்டங்களுக்கு நான் சேவை செய்யறேன். மாம்ச தன்மையா நான் என்ன பண்றேன், மாம்ச பாவத்துக்கு நான் சேவை செய்யறேன். சொல்ல போது என்னதுன்னா, நான் ஒரு மனுஷனா இருந்த என்னைய ரெண்டா பிரிச்சுட்டாரு. ஓகே. யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஓகே. ஆனா ரெண்டா பிரிச்சுட்டாங்கன்னா இப்ப இதுல மாம்சத்தின் படியும் அப்போ என் மனசின் படியும் ரெண்டுமே செய்றேன் அப்படிங்கிற மாதிரி ஆகுதா? ஆமா. செஞ்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது பழசு சொல்றாரா இல்ல? நான் முன்னாடி வந்து ரெண்டுமே குழப்பிக்கிட்டு நான் ஒரு ஆளா நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே. நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செஞ்சிடறேன், இது பண்றேன், அது பண்றேன். அப்படி பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு 2 பால் இருக்க மாதிரி தெரியுது. ஆமா. செய்யறேன், விரும்பாததான் செய்யறேன். ஆமா, விரும்புறேன், நன்மை விரும்புறேன், நான் விரும்பாத செய்யறேன். அப்ப எனக்கு என்ன புரியுதுன்னா, எனக்குள்ள வந்து ஒரு 2 வகையான மனுஷங்க இருக்காங்க.
ஒருத்தன் என்ன பண்றான்னா நன்மையை விரும்புறான், விரும்புறேன். தேவனுடைய பிரமாணத்தை விரும்புறான். ஆனா இன்னொன்னு வந்து இதை தீமையை செஞ்சிடுறேன். அப்படி பார்க்கும்போது என்னதுன்னா, நன்மையை விரும்புறது, நன்மை தீமை கனியை சாப்பிட்ட மாதிரி நன்மையை விரும்புறது வந்து பாத்தீங்கன்னா தேவன் பக்கம் இருக்குன்னு சொல்லி விரும்புது. ஆனா என் மாம்சமும் என்ன பண்ணுதுன்னா, என்னோட நினைவோ, என்னுடைய ஒரு 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 டைப் ஆஃப் நினைவோ என்ன பண்ணுதுன்னா அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படின்னு சொல்லி விரும்புது. அதெல்லாம் கரெக்ட்னு சொல்லி நம்புது. ஆனா என் மாம்சமும் என்ன பண்ணுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா விரும்பி ஓடுது. இப்ப தாவீது பாத்தீங்கன்னா உமது பிரமாணத்தை நான் விரும்புகிறேன் சொல்லிட்டு 19ஆம் அதிகாரம் 119ஆம் அதிகாரம் ஃபுல்லா படிச்சு சொல்லுவாரு. பிரமாணத்தை நான் விரும்புறேன், என்னுடைய கற்றுத்தந்தவங்க கட்டில நான் அறிவாளியா ஆயிட்டேன், பிரமாணத்தை கேட்டு அதெல்லாம் பயங்கரமா பேசிட்டு இருப்பாரு. ஓகேவா? ஒரு பிரமாணம் என்னுடைய மன மகிழ்ச்சியா இல்லாத இருந்தாலும் நான் எப்பயோ அழிஞ்சு போயிருப்பேன். ஆனா அவர் தான் என்ன பண்ணாரு, இது பத்சேபாளோட வந்து தப்பு பண்ணிட்டு அவங்க ஹஸ்பண்டே சாவடிச்சிடறன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சோ அத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா வந்து மாம்சம் வந்து பயங்கர மோசமானது. அதுக்கு நான் ஊழியப்பட்ட சொல்லும்போது இங்க என்ன பண்றாங்கன்னா 2 வகையான ஒரு ஆளை பாக்குறாங்க. அதான் வந்து பவுல் வந்து 7ஆம் அதிகாரத்துல வந்து பிரிக்கிறாரு. ஓகேவா? பிரிச்சு காமிக்கிறாரு. இது இன்னும் கொஞ்சம் வேற டாபிக்ல வருது, டீப்பா போகுது. ஓகேவா? ஓகே. 2 வகையான ஆள் இருக்காங்க நமக்குள்ள. ஓகேவா? அதனாலதான் இங்க என்ன பண்றோம், திரும்பி படிங்க இந்த வசனத்தை. ஆமா. இயேசு மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். ஊழியம் கருதுனா சேவை செய்கிறேன். சேவைனா அதுக்கு அடிமையா இருக்கிறேன். மாம்சத்துக்கு நான் அடிமையா இருக்கிறேன். ஆமா. ஓகே. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஸ்லேவ்னா என்னது? அடிமை. ஞாபகம் இருக்கா? தேவன் என்ன சொன்னாரு காயின் கிட்ட? அதை நீ மேற்கொள்ள, இல்லைன்னா அது உன்னையே அடிமையாக்கும். ஆமா. ஓகே. சோ அந்த மாதிரி ஒரு அடிமை. ஓகேவா? நம்ம வேணா இது கிரேக்க இதுல பார்க்கலாம். ரோமன்ஸ் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எபிரேய வார்த்தை பாண்ட். இதுக்கு அர்த்தம் என்னதுன்னா வந்து slave, to be a slave. ஓகே. ஸ்லேவ்னா என்னது? அடிமைதான். ஓகே. இதுதான் இங்க நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மள அடிமையாக்குதான். ஓகே. அப்போ நானும் மனதார நான் என்ன பண்றேன்னா தேவனுடைய பிரமாணத்துக்கு நான் அடிமையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா என் சரீரமும் என்ன பண்ணுது? பாவத்துக்கு அடிமையா இருக்குது, இருக்க விரும்புது. ஓகே. இது ஒவ்வொரு மனுஷனும் தன் ஆவியினால தன்னைத்தானே ஆராய்ந்து பார்த்தானா கண்டிப்பா சொல்லுவான். ஆமா கரெக்ட் தானே? ஆமா கரெக்ட். ஓகே. இப்ப என்ன ஆகுது? அப்ப எதுக்காக இயேசு கிறிஸ்துக்கு நன்றி செலுத்தணும் சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்துல இருந்து ஆரம்பிக்குது. 8ஆம் அதிகாரத்துல இருந்து 1 படிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவின். ஆமா. இதை நாம திருவிழத்துல படிக்கலாம். எனவே கொஞ்சம் ஆகவே கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது. என்ன போட்டிருக்கு? கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு தண்டனை தீர்ப்பே கிடையாது. என்னாச்சாம்?
என்னுடைய மாம்சத்துல 2 வகையான மனுஷன் இருக்கும்போது, நான் என் சிந்தையில வந்து நான் நியாயப்பிரமாணத்தை இது பதிலு நான் என்ன பண்றேன்? கிறிஸ்து இயேசுவை நான் கிறிஸ்துவோடு விசுவாசிக்கிறது மூலமா எனக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாதாம். என் மாம்சத்துல பண்ண தப்பிதங்களுக்கு தண்டனை கிடையாதாம். கிடையாது. ஓகே. ஓகே, தண்டனை தீர்ப்பு கிடையாதாம். நம்ம இன்னொன்னு பார்க்கலாம். யாருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்படி கிடையாது. ஏனெனில் ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம் சாவு என்பவற்றிற்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று என்னை விடுவித்து விட்டது. அப்படின்னா நியாயப்பிரமாணத்துல இருந்து என்ன விடுவிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணுச்சு? அந்த தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் சட்டத்துல இருந்து என்ன பண்ணுச்சு? விடுதலை. பாவம் சாபம், இது பாவம் இது சாபம் சாவு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன விடுவிச்சிச்சு ஃபர்ஸ்ட். ஓகே. யாருக்கு சொல்றாங்க? யூதர்களுக்கு சொல்றாங்க. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் ஊனியல்பின் காரணமாய் வலுவற்றிருந்த மாம்சத்தின் காரணமாய் சூப்பர். ஓகே. மாம்சத்தின் காரணமாய் வச்சிருந்த திருச்சட்டம் செய்ய முடியாத ஒன்றை கடவுள் செய்தார். ஒரு நிமிஷம். கடவுள் செய்தார். அதாவது ஊனியல்பு கொண்ட மனிதரை போன்றவராய் தம் சொந்த மகனை அனுப்பி மனிதரிடமுள்ள பாவத்திற்கு முடிவு கட்டினார். ஓகே, முடிவு கட்டிட்டார். அப்போ என்னதான் இந்த மாம்சிக பாவத்தின் செயலாகி அந்த முடியாத ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? 2 மனிதன் பாத்தீங்களா? முடிவு கட்டிட்டாராம். ஓகே, என்னதுன்னா நீ நீதி அடையணும்னா நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திற்கு மூலமா தான் நீதி அடையணும் சொல்றது கட்டளை. ஓகேவா? அது பிரமாணம் என்ன பண்ணுச்சு? இன்னும் நம்மள பாவியாக்குச்சு. ஓகேவா? யூதர்களுக்கு நம்மள சொல்ல யூதர்களுக்கு. ஆமா. ஓகே, அப்ப என்ன பண்றாராம்? செய்ய முடியாததை தன்னுடைய குமாரன் மூலமா செய்து அந்த மரணத்தை வந்து ஒழிச்சிட்டார். ஓகே, அதுல இருந்து எல்லாருக்கும் மீட்பு கொடுத்துட்டார். இது வரைக்கும் என்னாச்சு? நியாயப்பிரமாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. உள்ளவங்களுக்கு சரியாக்கிட்டார். சரியாக்கிட்டார். அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் படிங்க. 4வது வசனம். ஊனியல்புக்கேற்ப நடவாமல் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப நடக்கும் நாம் திருச்சட்டத்தின் நெறிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவ்வாறு செய்தார். என்னது? திரும்பி படிங்க. ஊனியல்புக்கு ஏற்ப நடவாமல், மாம்சத்துக்கு ஏற்ப நடவாமல் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப நடக்கும் நாம் திருச்சட்டத்தின் நெறிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவ்வாறு செய்தார். ஓகே, திருச்சட்டத்தின் நெறிகளை. ஆமா. அடுத்தது ஏனெனில் ஊனியல்புக்கேற்ப வாழ்வோரின் நாட்டமெல்லாம் அந்த இயல்புக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப வாழ்வோரின் வாழ்வோரின் நாட்டம் ஆவிக்கு உரியவரின் மீதே இருக்கும். ஆவிக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அடுத்து படிக்குவான். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தி நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஓகே, சரி. இப்போ என்ன விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா, அடுத்தபடியாக இப்போ பிரமாணங்கள் எல்லாமே போயிடுச்சு. இங்க 4ஆம் வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து கொஞ்சம் தப்பா இதா போட்டுருக்காங்க. இங்க என்ன போட்டு சொல்லி பாத்தீங்கன்னா,
நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் ஒரு நீதி வந்து என்ன ஆகுதான், இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது மூலமா நம்மளுக்கு என்ன ஆகுதான், நிறைவேறுதான். நிறைவேறுது. ஓகே. அதான் இங்க சொல்றாங்க. In order that the righteous requirement of the law might be fulfilled in us. அதான் இங்க நம்ம இதுல இதுல கரெக்டா இருக்குண்ணே. ஆ, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். ஆ, அதோட நீதி நிறைவேறுதான். அப்போ இயேசு கிறிஸ்து வந்தாரு, வந்து தன்னை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தாரு. நம்ம நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிய முடியாது, ஒரு காலம் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ அதோட நீதி வந்து என்னதான் நமக்குள்ள நிறைவேறுது. ஓகே. நீதினா என்னது? ஒருத்தங்க வந்து 100 மீட்டர் ரேஸ் ஓடினாங்கன்னா வந்து 100 மீட்டர் ரேஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் காலையில இருந்து நைட் வரைக்கும் வந்து உழைச்சாங்கன்னா வந்து அவங்களுக்கு கூலி தருவாங்க, கூலி கொடுக்கணும். ஆமா. அந்த மாதிரி இங்க என்னதுன்னா, ஒருத்தர் வந்து நீங்க 1 மணி நேரம் வேலை செஞ்சதுக்கு என்ன பண்றாரு, ஒரு நாள் ஃபுல்லா கூலி கொடுத்துருக்காரு. இல்லைன்னா வந்து வேலையை செய்யாம என்ன பண்றாரு, உங்களுக்கு இந்தாங்கப்பா கிஃப்டா நான் கொடுக்குறேன் சொல்லி கொடுத்துறாரு. அது என்னன்னா இயேசு கிறிஸ்துவின் நீதி. நியாயப்பிரமாணத்தின் நீதி என்ன பண்ணுதா, இயேசு கிறிஸ்து மூலமா என்ன பண்ணுதா, நிறைவேறுது. ஃபைனலா அதுல வர வேல்யூ என்னது, ப்ராடக்ட் என்னது, சம்பளம். அது செய்யறதுனால நீ பிழைப்பாய் சொல்றது வந்து இயேசு கிறிஸ்து விசுவாசினால பிழைப்பாய் ஆயிடுது. அது செஞ்சாதான் பிழைக்க முடியும். மோசே நம்ம பார்த்தோம்ல, அவருடைய அந்த வார்த்தைகளின் படி நீ நடந்தால் நீ பிழைப்பாய் அதுல சொல்லிருக்கு. ஆனா இங்க என்னன்னா, இயேசு கிறிஸ்து விசுவாசித்தாய் நீ பிழைப்பாய் சொல்ற அந்த நீதி நிறைவேறுது. அதான் இங்க சொல்றாங்க. ஓகே. ஓகேவா? அப்ப என்ன வந்து சொல்லி பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் படி நான் என்ன பண்ணணும் அடுத்தபடியா சொல்லி பாத்தீங்கன்னா, ஆவி மாம்சத்தின்படி நடவாம். மாம்சத்தின் சிந்தை என்ன இருக்கா, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இப்ப என்ன, நம்ம 2 பர்சனா இருக்காங்க பார்த்தோம்ல. ஆமா. ஒரு அப்ப அந்த இதன்படி என்னதுன்னா, இப்ப வந்து நீ ஆரம்பத்துல என்னவா இருந்த, நீ நியாய பிரமாணத்துக்கு அடிமையா இருந்த. 25ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு, நான் நியாய பிரமாணத்துக்கு அடிமையா இருக்கிறேன், அதே நேரத்துல பாவத்துக்கு அடிமையா இருக்கிறேன். இப்ப என்ன ஆகுதுன்னா, நியாய பிரமாணம் போயிடுச்சு, செய்ய முடியாததை தேவனே செய்யும்படிக்கு இயேசு கிறிஸ்து அந்த நியாய பிரமாணத்தை ரீப்ளேஸ் பண்ணி யார் வந்துட்டா, இப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்துட்டார். ஆனா உன்ன நமக்குள்ள என்ன இருக்கு, மாம்ச சரீரம் இருக்கு. புரியுதா? அது அப்படியே இங்க ரீப்ளேஸ் ஆகி தான் இங்க வருது. ஓகேவா? இங்க 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, நியாயப்பிரமாணத்தை ரீப்ளேஸ் பண்ணாரு. ஆனா உண்மை என்ன இருக்கு, மாம்சம் இருக்கு, பாவம் இருக்கு. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணணுமா, சிந்தைய வந்து மாம்சத்தின்படி இல்லாம நம்ம சிந்தைய வந்து ஆவிக்குரிய மாற்றணும். அது பண்ணணுமா. அதனாலதான் நீங்க புதிய ஏற்பாடுல நிறைய இடத்துல பாக்குறதுனா, உங்க மனது புதிதாகணும், சிந்தை புதிதாகணும். ஓகே, மறுரூபம் உங்க சிந்தை, உங்களுடைய சிந்தையில வந்து நீங்க வந்து மறுரூபம் அடையணும் சொல்லி எல்லாம் போட்டிருக்கோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் படிங்க ஃபர்ஸ்ட் இத 5. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஓகே, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவை சிந்திக்கிறார்களா? என்ன சிந்திக்கிறாங்க? இதான் நம்ம வந்து படிக்க தியானிக்கிறது. நான் என்ன சிந்திக்கிறேன் மாம்சத்தின்படி, நான் என்ன பண்றேன் சொல்லி யோசிங்க. இப்ப டெய்லி நம்ம சாப்பிடுறது என்ன சாப்பிட போறோம்? ஓகே, பசங்களுக்கு என்ன தேவை? ஓகே, அடுத்த நாள் என்ன பண்ணணும்? ஓகே, இதெல்லாமே என்னது, மாம்ச சிந்தை, மாம்சத்துக்குரிய சிந்தை. கரெக்ட் தானே? ஆமா ஆமா. பூமியில வாழ்றதுக்கான எந்த சிந்தையும் என்னது, மாம்ச சிந்தை தான். மாம்ச சிந்தை. இப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதும், தேவனுடைய சித்தத்துக்குரியதும், தேவனுடைய தீர்மானத்துக்குரியதும், ஓகே, அந்த சபை கட்டப்படுறதுக்குரியதும், சுவிசேஷம் அறிவிக்கப்படுறதுக்குரியும் சிந்தை எல்லாம் என்ன சிந்தை? ஆவிக்குரிய சிந்தை. ஆவிக்குரிய சிந்தை. இப்ப புரியுதா? ஆமா, புரியுது. இப்போ நம்ம செய்ய வேண்டிய சிந்தை கிரியை என்னதுன்னா, இந்த ஆவிக்குரிய சிந்தையில நம்ம வளரணுமா. படிங்க அப்படியே. வளரணும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஓகே, எப்படி என்றால் சமாதானமுமாம். ஓகே, அதுதான் நம்மளுக்கு வந்து ஜீவன் தரதா இருக்கு. ஓகேவா? நம்மள கடைசி வரைக்கும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வைக்கிறது. ஓகே, படிங்க. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை,
அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அது ஆட்டோமேட்டிக்கா ஏற்கனவே என்ன பண்ணுச்சு? ஆமா. தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமையும் கீழ்ப்படிய கீழ்ப்படியாது முடியாது. கூடாமையும் தான் பண்ணுச்சு. ஆமா. போன இதுல 7ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். ஓகேவா? பார்க்கிறோம். ஆமா. ஆமா. அது பண்ணுச்சு சொல்லி பார்க்கிறோம். ஆனா அடுத்தது மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அது பண்ண விடாது அது. ஆ, தேவனுக்கு பிரியமாய் காலத்திலயும் யோசிக்கவே கூடாது. யோசிக்கவே விடாது. ஓகேவா? அது என்னதுன்னா இமோஷனல் ஆகும். அது வந்து ரொம்ப இமோஷனலா எந்த பகுதி இமோஷன் வந்து யாரோட பகுதி? ஆவிக்குரிய பகுதியா இல்லைன்னா மாம்சத்துக்குரிய பகுதியா? மாம்சத்துக்குரியது. எமோஷன்ங்கிறது மாம்சத்துக்குரியது. மாம்சத்துக்குரியது. ஓகே. ஆமா. யாராவது அடிபட்டுருச்சுன்னா, யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆயிடும்? ரொம்ப எமோஷனல் ஆயிரும்னு சொல்லுவாங்க. அது இந்த எமோஷனல் மாம்சத்துக்குரியது. கண்ணுக்கு முன்னாடி பாக்குறது மாம்சத்துக்குரியது. பாக்குறது மூலமா செயல்படுறது. ஓகே, ஆமா. மாம்சத்துக்குரியது. ஆமா. ஆமா. அப்படியே படிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களா இருப்பீர்கள். ஓகே, அப்ப தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்தாலும் சொல்லும்போது பரிசுத்தாவி உங்களுக்குள்ள வரும்போது அப்போ ஏன்னா இயேசு கிறிஸ்து மூலமா தான் உங்களுக்கு பரிசுத்தாவி கிடைக்குது. அது கிடைச்சதுன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மாம்சீக சிந்தையிலிருந்தே என்ன பண்ணுவீங்க? மாற்றப்பட்டு வெளில வந்து ஆவிக்குரிய சிந்தையில நீங்க ஈடுபடுற மக்களா ஆவீங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ப்ரையாரிட்டி சொல்றது. ஓகேவா? அப்படியே படிங்க. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். புரியுதா? சரீரம் ஆல்ரெடி மரிச்சுதான் இருக்கு. அது அந்த நிலைமையில தான் இருக்க போகுது. இந்த பூமியில வந்து நம்ம வாழ்ற வரைக்குமே அப்படிதான் இருக்க போகுது. ஓகேவா? ஆனா ஆவியானது என்ன பண்ணுது? ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். நீதி நிமித்தம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறது நிமித்தம் ஜீவன் உள்ளதா இருக்குது சொல்லி பாருங்க. இத பிரிக்கிறார், ரெண்டா பிரிக்கிறார். ஓகேவா? அடுத்து படிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கு ஏதுவான உங்க சரீரங்களையும் என்ன பண்ணவரா? உயிர்ப்பிப்பார். அப்ப அதுக்கு அர்த்தம் என்னது? அவரோட அதுல இருந்து விடுதலை கிடைக்கும். ஓகே. ஓகே, செய்ய முடியாது உங்க சரீரத்துல வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க? பாவம் தான் வாசமா இருக்கு, நான் வந்து எந்த நன்மையும் செய்ய முடியல சொல்ற நிலைமையில இருக்கிற நீங்க உங்களை வந்து நன்மை செய்யறவங்களா என்ன பண்றாரு? மாத்துறாரு. எந்த நன்மை? உங்க சரீரம் மூலமாவே நீங்க என்ன பண்றீங்களா? தேவனுடைய வார்த்தைகளையும் கீழ்ப்படியறதுக்கு என்ன பண்றாரு? மாத்துறாரு. ஓகே, மாத்துறாரு சொல்லி பாக்குறோம். ஓகே. ஓகேவா? நீங்க என்ன பண்ணணும்னா என்ன பண்ண வேண்டியது இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்தபடியாக நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா நீங்க மாத்திட்டாருல அதுக்கு நீங்க என்ன பண்றது? உங்க சரீரத்தை வந்து அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஓகே, நான் இந்த வேலை செய்யறோம், தேவனோட வேலை செய்யறேன் சொல்லிட்டு அந்த மாம்சம் வந்து பூமிக்குரிய எது போனாலும் அது இமோஷனல் ஆகிறதுக்கான போனாலும் எது இருந்தாலும் இதெல்லாமே வந்து டெம்பரரி. உங்களுடைய அந்த ஆவிக்குரிய சிந்தை என்ன பண்ணணும்னா வளர 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 அதுக்கு நீங்க தண்ணி ஊத்த நீங்க மெடிடேட் பண்ண கிரியை செய்ய அது சொல்ல வார்த்தை சொல்ல நீங்க அறிக்கை பண்ண இந்த ஆவிக்குரிய மனுஷன் வளர்ந்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா இது இந்த சரீரம் என்ன பண்ணுமா அதுக்கேற்ற கிரியைக்கு நம்ம மாம்சிக ஏற்ற கிரியைக்கு நம்ம என்ன பண்றோம்? அதுல இருந்து விலகிறோம் சொல்லி பாக்குறோம். ஓகே. இதுதான் வந்து அடுத்த டிராவல். ஓகே. அப்ப நம்ம என்ன ஆகுமா? உலக மக்கள் மாதிரி நம்ம வாழாதபடிக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோமா? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? மனதை பருவப்படுத்துறோம். புரியுதா? அந்த வசனம் நிறைவேறும். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதானே? ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எதை பத்தி பேசுறாங்க? உங்க சரீரங்களை. சரீரத்துல நன்மை மோசமா இல்ல. ஆனா என்ன ஆச்சா? இயேசு கிறிஸ்துவை வந்து தேவனுடைய ஆவி வந்து மரித்தோர்ல இருந்து எழுப்பினது போல உங்கள் மரித்த சரீரத்தை என்ன பண்றாரா? தேவனை உயிர்ப்பிக்கிறாரா? எதுக்காக? உங்கள் சரீரங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க. எதுக்கு?
இந்த பூமியில பரிசுத்தமும் வந்து தேவனுடைய சித்தம் செய்யறதுக்கு. ஆ ஆமா. ஜீவ பலியா ஓகே. ஒப்பு கொடுங்க. இதுவே நீங்க செய்யறது புத்தி புத்தியுள்ள ஆராதனை. 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 ஓகே. ம். ஆராதனைனா துதிக்கிறது இது கிடையாது. தேவனுடைய ஆ சித்தத்தை வந்து நம்ம செயல்படுத்துறது. செயல்படுத்துறது. ஓகே. ஆ அதனால தான் சித்தம் 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 சொல்றது எல்லா இடத்துலயும் இருக்கும். அதனால தான் இயேசு ஆமா. கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, பிதாவின் சித்தம் செய்யலன்னா நான் அறியேன்னு சொல்லிடுறாரு. ஆமா. ஓகேவா? ம். அதுதான் ஆராதனையே. அடுத்து படிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை இந்த உலக மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மாம்சத்துக்கு எது விருப்பமா இருக்குதோ அதான் செய்யறாங்க. அதான் செய்றாங்க. அதான் எனக்கு ஒரு கரெக்ட். கார் வேணும், எனக்கு ஒரு பைக் வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு பசங்களுக்கு நல்ல ஒரு படிப்பு வேணும். ஓகே, அதெல்லாம் நல்லதுதான். ஓகே, படிப்பு வேணும் சொல்றதெல்லாம். ஓகே, அது தேவன் கொடுத்தாருன்னா ஓகே. ஆ. அது என்னென்ன கொடுக்குறாரோ அது கேட்ட கிரியை எது தேவன் கொடுத்தாலும் அதுல என்ன இல்ல பாடுகள் கிடையாது. ஆமா. இந்த உலகத்துல நான் சொல்றது உலகத்தின் காரியங்கள்ல தேவன் கொடுக்கறதுல என்ன இல்லையா பாடு கிடையாது. வேதனைகளை கூட்டார். ஆமா, வேதனையை கூட்டார். வேதனையை கூட்டார். ஓகே, அது நல்லா ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? நம்மளுடைய சுய விருப்பங்கள், சுய மனசுல இருக்கிற ஆசைகள், சுய அந்த அந்த என்னது விருப்பு வெறுப்பு அந்த இதனாலதான் என்ன பண்ணுதா நம்மளே வேதனையை நம்ம கூட்டிக்கிறோம். ஆமா. அதனாலதான் புலம்புறோம். அதான் கரெக்ட். அதனாலதான் இது இருக்கு. தேவன் தரதுக்காக வெயிட் பண்ணுங்க. அவர் ஏற்ற வகையில ஒரு அடைக்கலான் குருவிக்கு தந்தாருன்னா தருவாரு. அதனால நம்மளோட யோசனைகள் என்ன ஆகுதுன்னா இந்த உலக மக்கள் தான் இன்மைக்காக யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்ன சாப்பிடுவோம், இன்னைக்கு என்ன சாப்பிடுவோம், இன்னைக்கு என்ன பண்ணுவோம், நாளைக்கு என்ன பண்ணுவோம் சொல்லிட்டு. அதுக்காக நீ யோசிக்காத. முதலாவது தேவன் ராஜ்யத்தை நீதின்னு தேடு. நான் உன்னை அழைச்சிட்டேன், நீ அதுக்கான கிரியேட் பண்ண. ஓகேவா? என்ன பண்றோம், உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாமல் இருக்கும்போது என்னதுன்னா உலகத்துல இருந்து பிரிச்சுட்டாரு. அந்நியரும் பரதேசியும் பிரிச்சுட்டாரு. ஓகே, அதானே போட்டிருக்கு. பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா உலகத்துல இருந்து என்னை கொடுத்தவர்களே நான் என்ன பண்ணேன், உலகத்துல இருந்தே பிரிச்சுட்டேன், அவர்களே காப்பாத்திட்டேன். அதனால இப்போ நான் போயிட்ட பிறகு நீங்க அந்த நாமத்தினாலே அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அவங்க உலகத்தார் அல்ல, நான் உலகத்தார் அல்லது போல இவங்க உலகத்தார் அல்ல. உலகம் உங்களை பகைக்கிறது ஏனென்றால் நீங்கள் உலகத்தார் அல்ல, என்னை பகைக்கிறது போல உங்களே பகைக்கும். எத்தனை வசனம் இருக்கு. ஓகே, பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது எழுதுறாரு. ஓகே, ஆமா, அட்ரஸ் பண்ணும்போது அப்படிதான் பண்றாரு. சோ அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம உலகத்துல இருந்து பிரிக்க எடுக்கப்பட்ட மக்கள் நம்ம சரீரத்தை தேவன் என்ன பண்ணா உயிர்ப்பித்து அதை நம்ம எதுக்கு ஜீவபலியா கொடுக்கணும் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சுவிசேஷத்துக்காகவும் அதான போட்டிருக்கு. என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழக்கிறவன் உண்மையான ஜீவனை பெற்றுக்கொள்வான். தன் ஜீவனை காப்பாற்ற விரும்புகிறவன் அதை இழந்து போவான். ஓகேவா? அப்போ உலகம் என்ன பண்ணுது, தன் ஜீவனை காப்பாற்ற ட்ரை பண்ணுது. ஆமா. ஓகே, அது அவங்க இழந்துடுறாங்க. அதான் தேவனோட கோவாக்கினி வந்து வரும்போது அழிஞ்சிருக்கு. ஆனா இந்த என் நிமித்தமும் சுவிசேஷ நிமித்தமும் நீ என்னுடைய ஊழியத்தை என்னுடைய காரியங்களை சாட்சியா நீ அறிவிக்கிறதுக்கு நான் உன்னை அழைச்சிருக்கேன். ஓகே, அத உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனா இருந்தனா அறிவிக்கிற, அது மட்டும் இல்ல சபை கூடி வர மக்களை வந்து நீ உண்மையா வழி நடத்தினா உனக்கு என்ன இருக்கு, மெய்யான ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? இதுதான் நம்ம பார்க்கிற அந்த வசனத்தின் அர்த்தம். ஓகேவா? அந்த வசனம் படிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். என்னதான் மனம் புதிதாகிறது, சேஞ்ச் ஆகுது. ஓகே, அதனாலே நீங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். மறுரூபம் சொல்றது வந்து அது நம்மளோட முயற்சி. அதுக்கான முயற்சி பண்ணுங்க. நீங்களும் வந்து அதை ஏத்துக்கொள்ளுங்க. நீங்களும் அதுக்காக செயல்படுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆக முடியும். டக்குன்னு எல்லாமே மாறிடாது. நான் பொறுமையா ஃபர்ஸ்ட் ஒன்னு ஸ்டெப் இதாகும். ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க, 4 ஸ்டெப் கீழே விழுவீங்க. 2ஆவது ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க, இன்னும் 4 ஸ்டெப் கீழே விழுவீங்க. 3ஆவது ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க, அடுத்து 4 ஸ்டெப் கீழே விழுவீங்க. 5ஆவது ஸ்டெப் எடுத்து 4ஆவது ஸ்டெப் 5ஆவது ஸ்டெப் எடுப்பீங்க. அப்போ 2 ஸ்டெப் கீழே விழுவீங்க. அப்படியே விழுந்து எழுச்சி நம்ம என்ன பண்ணுவோம், பிராக்டிஸ் ஆகி ஸ்ட்ராங் ஆகி நம்ம தேவனுக்கு நன்மையும் பிரியமான சித்தம் என்னதென்று பகுத்தறிந்து நம்ம சரீரத்தை ஜீவபலியா ஒப்பு கொடுத்து இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கையை வந்து ஜீவபலியா ஒப்பு கொடுத்து
அவருக்கு உண்மையுள்ள மக்களாய் நம்ம வந்து கடைசியில் நிக்கிறது தான் இங்க வந்து செயலே சொல்லி பண்றோம். ஓகே. ம். இதுதான் சபை நம்ம செய்ய வேண்டிய கிரியை. கிரியை. ம், ம், ம். ஓகே, ஓகே. விசுவாசம், விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை. கிரியை. ம். திருப்பியும் நம்ம வந்து நான் பரிசுத்தமாக போறேன், நான் புண்ணியமாக போறேன் சொல்றதெல்லாம் ஆ, கிடையாது. கிடையாது. ஓகே. ம். ஓகே, ஸோ அப்போ ஏன் வந்து சில இதெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம், நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். ஸோ அப்போ ஓகே. நம்ம என்ன பார்க்குறோம்னா இங்க வந்து இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டோம், நியாயப்பிரமாணத்துல இயேசு கிறிஸ்து இதில் கொண்டு வந்துட்டாரு, அவரை விசுவாசிக்கிறது மூலமா நம்மளுக்கு நீதி வந்துருச்சு. ம், ஆமா. ம். நமக்குள்ள இருக்கிற சரீரத்துல வந்து 2 இருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு வர ஒரு விஷயம் இருக்கு, இன்னொன்னு வந்து என்ன இருக்கு, இந்த சரீரம், மாம்சத்துக்கு மாம்சத்துக்கு சரீரம் இருக்கு. அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, நீ இயேசு கிறிஸ்துவல இருக்கும்போது நான் என்ன பண்றேன் உன்னைய இந்த மாம்ச செத்து போன மாம்ச சரீரத்துல இருந்து நான் என்ன பண்றேன் உன்னைய உயிர்ப்பிக்கிறேன். அப்ப அந்த ஆமா. இந்த மாம்ச செத்து போன மாம்ச சரீரத்துல இருந்து நீ என்ன பண்ண, எனக்காக என்ன பண்ண, இந்த சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். ம். ஓகே, அப்ப என்ன பண்ண, ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கறதுல நீ இறந்து போயிட்ட ஞானஸ்தானத்துல. ம். இந்த மாம்சம் சொன்னதை கேட்டு செய்யறதெல்லாம் இப்போ போய் செய்யணும் கிடையாது. கிடையாது. ஆனா நீ என்ன பண்ணுவேன், விழதான் செய்வேன் திருப்பி திருப்பி. விழமேது நீ என்ன பண்ணணும், விழமேது என்ன பண்ணணும்னா அதுல தொரடா கண்ணி பண்ணக்கூடாது, தொரடக்கூடாது. என்ன சொல்லுவாங்க அதை, விழுந்துரு அப்படியே இருக்கக்கூடாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம படிக்கலாம், இந்த வசனத்தை படிச்சா கிளியர் ஆகும். அதனா 1:3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். படிங்க. 1:1 கேக்குதா? கட் ஆயிடுச்சுப்பா. பேசுறீங்களா? ஒரு பேசுறேன் கேக்குதா? இப்போ கேக்குதுண்ணே, சொல்லுங்கண்ணே. ஆடியோ கட் ஆயிடுச்சு. ஓகே, 1:1 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. ஓகே, என்னதுன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்ட பிறகு நம்ம பாவம் செய்ய மாட்டோமா? செய்ய மாட்டோம். ஆமா. அப்படியா? நம்ம என்ன பண்றோம்னா நம்ம சரீரத்தை உயிர்ப்பிட்டாரு, நம்ம வந்து ஆவிக்கு நடக்கிறவங்களா இருக்கணும், நம்ம ஜீவ பலியை ஒப்பு கொடுத்துட்டோம். ஓகேவா? ஒப்பு கொடுத்த பிறகு நம்ம பாவம் செய்யாம நம்ம சரீரத்துலதான் இருக்குமா, இல்லைன்னா வந்து வேற ஒரு சரீரத்துல மாறிட்டோமா? இல்ல, இந்த சரீரத்துல தான் இருக்கிறோம். தேவனோட பார்வையில என்ன ஆச்சு, இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமா நம்ம வந்து கழுவப்பட்டதுனால நம்ம இந்த பாவ சரீரத்துல இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், நீதிமானா என்று கருதப்படுறோம். நமக்கு ஒவ்வொரு நாளும் என்ன பண்றோம், ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா 4 ஸ்டெப் கீழே விழுறோம். அப்ப எங்க என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டு பிறகு என்ன இருக்கா இல்லையா, அவர் நிலைத்திருக்கிறது பாவம் செய்வதில்லை சொல்லி போட்டிருக்கு. இப்ப பாவமே செய்ய மாட்டாங்களா? அப்படி சொல்லும் போது இதே யோவான் என்ன பண்றாருன்னா 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9-10 படிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சரி, இந்த வசனத்துக்கு அந்த வசனத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? அங்க பாவம் செய்ய மாட்டான்னு சொல்லி போட்டிருக்கு, இங்க பாவம் இல்லைன்னா நம்மளே வஞ்சிக்கிறோம் சொல்லி போட்டிருக்கு. என்ன இது? இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜான இல்ல அந்த உணர்வு அதுல இல்லையா? இது யோவான் வந்து எழுதுறது வந்து 96 வயசுல எழுதுறாரு. ஆமா, அவரோட முதிர்ச்சி. ஓகே, முதிர்ச்சியில இது எப்படி என்னன்னு தெரியல, என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. நீங்களே இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. நான் எந்த வசனம் சொல்றேன் அதெல்லாம் படிங்க. 1 3 6 9 6ஆம் வசனம் 9ஆம் வசனம் படிக்கணும். 3ஆம் அதிகாரம் அங்கேயே இதுதான் போட்டிருக்கோம். 9ஆம் வசனம் படிச்சிருங்க அது ஒரு வாட்டி. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்ய மாட்டான் சொல்லி போட்டிருக்கு. ஆனா அங்க என்ன போட்டிருக்கு?
இங்கே நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். ஓகே, சரி. 1 யோவான் 5:18. நமக்கு இதே தான் வரும். ஆமா, 5 18. 18 தானே? 18. தேவனா 18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஓகே, பொல்லாங்கான் அவனை தொட்டான். ஆமா. சரி, இதை பத்தி தான் நாளைக்கு பார்க்க போறோம். நீங்க வேணா தியானிங்க. ஓகே ஓகே. சரிங்கண்ணே. சரி, சரி. இது வரைக்கும் புரியுதுல்ல? புரியுதுண்ணே. இப்ப நம்ம எதிர்க்கு வந்திருக்கோம்னா சபையை பத்தி ஃபுல்லா பார்த்துட்டோம், தெளிவா பார்த்துட்டோம். சபையோட மகிமை என்னது, எவ்வளவு பெரிய அழைப்பு அதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் என்னதுன்னா அந்த நீதிப்படுத்தப்படுதல் நம்ம பார்த்தோம். நம்ம வந்து இந்த அழைப்புக்குள்ள வரோம்னா வந்து நம்ம செஞ்ச புண்ணியமோ புகழோ எந்த ஒரு கிரியையும் கிடையாது. அதே நேரத்துல நம்ம வந்து ஞானசனம் பெற்ற பிறகு கூட நம்ம வந்து செய்ய போற கிரியை வந்து பார்த்தீங்கன்னா தேவனோட பக்கத்துல கொண்டு போறது கிடையாதுன்னு சொல்லி பாக்குறோம். எல்லாமே நம்ம பண்றது எல்லாமே விசுவாசத்தை காத்துக்கொள்றதுக்காக தான் பண்றோம் சொல்லி பாக்குறோம். இப்போ ஒரு மனுஷன் வந்து இப்ப நமக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா செய்ய வேண்டிய கிரியை என்னதுன்னா விசுவாசத்தின் கிரியை தான் நம்ம செய்யணும். அப்போ என்னதுன்னா எப்படி குளிர் காஞ்சிக்கோ சொன்னாங்கன்னா அந்த குளிர் காயறதுக்கான கிரியை தான் நீ செய்யணும், தவிர மத்த கிரியை செஞ்சா அதனால பிரயோஜனம் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி விசுவாசம்னா அது தேவன் பேர் வைக்கும் விசுவாசம்னா அவரை நீ என்ன பண்ணும், அவருக்கு என்ன சித்தம் இருக்குதோ அந்த டைம்ல அந்த கேட்ட சித்தம் தான் செய்ய முடியும். ஓகேவா? அது கேட்டதுதான். இப்ப எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து வந்து இயேசு கிறிஸ்துவோட சித்தம் என்னதுன்னா அவர் ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும், பாடு வழியா தான் மறிக்கணும். சித்தம் வந்ததுன்னா இல்ல நான் தேவனோட சித்தம் வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்னதுன்னா அவரை நான் வந்து அன்பு கூறுறது மட்டும்தான், இல்லைன்னா அவருடைய என்னது இப்ப எக்ஸாம்பிள் மோசே என்னது இயேசு தேவனை விசுவாசிச்சாரு, அந்த இஸ்ரேல் மக்களை வந்து எகிப்துல இருந்து கொண்டு வந்தாரு. ஓகேவா? கானானுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் அவருடைய வேலை. ஓகே, அப்ப அதுதான் அதுதான் செய்யுமா சொல்லி சொன்னா இயேசு சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலை இருந்தது அந்த டைம்ல. டைம்ல எல்லாருமே என்ன பண்ண முடியாது, எனக்கு அந்த வேலை அந்த சித்தத்தை நான் செய்யறேன், இல்ல இந்த சித்தத்தை செய்யறேன்னு சொல்ல முடியாது. அந்த டைம்ல என்ன சித்தம் இருக்குதோ அதுதான் அது தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றபடி செயல்படுறது சொல்லி பார்க்கணும். ஓகே. இப்போ அதான் ட்ரெயின் ஆனது ஒரு இடத்துல இருந்து உடனே டிராவல் பண்ணுச்சுன்னா அந்த இடத்துல தான் நீங்க இறங்க முடியும். இங்க மதுரை போயிட்டு இருக்கும்போது வந்து நான் சென்னையில இறக்கிறேன் சொல்ல முடியாது, மதுரை தான் இறங்கணும். ஓகேவா? தேவ சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டிராவல் பண்ணணும். ஏற்ற மாதிரி அந்த சித்தம் என்ன அப்ப என்ன கொடுத்துருக்காரோ அது மட்டும் தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம வந்து மோசே சொன்ன சித்தத்தை வந்து நம்ம இப்ப பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு என்ன சொன்னாரு, தேவனுடைய சித்தம் என்ன சொல்லிட்டு நீங்க சகல மக்களுக்கும் என்ன பண்ணுங்க, சாட்சியா சொல்லுங்க, அறிவிங்க, என் நிமித்தமும் சுவிசேஷ நிமித்தமாகும். ஓகே, அதுதான் நம்ம அறிவிக்கணும். அதே நேரத்துல உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனா இருக்கிறது யாவான்னு சொல்லி சொல்லும்போது அது சபைக்கு என்ன பண்ணுமா, போதிக்கிறவங்க அவங்களுக்கு சரியான ஏற்ற வேலையில ஏற்ற சாப்பாட்டை கொடுக்கணும். கொடுக்கிறவன் நல்ல ஒரு ஊழியக்காரனா இருப்பான். எஜமான் வரும்போது அவ்விதமாய் காணப்படுகிறவன் அவன் அநேகத்துக்கு அதிபதியா தேவன். ஆனா அப்ப வரும்போது அப்படி பண்ணாம அடிக்கிறவனாவும் குடிச்சு வெளியே என்ன பண்ணுவாரு, புறமான இருளே தள்ளிடுவார் சொல்லி பார்க்கணும். அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம். அப்போ அதை கேட்ட கிரியை நம்ம பண்றவங்களா இருக்கணும் சொல்லி நம்ம பார்த்தோம். அதே நேரத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்டா நம்ம என்ன பார்த்தோம்னா நமக்குள்ளேயே வந்து 2 வகையான மனுஷங்க இருக்காங்க. ஆரம்பத்துல நியாயப்பிரமாணத்துக்கு இருந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் இல்லாத மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனசாட்சி சொன்னாலும் அதே நேரத்துல அவங்க மாம்சத்தின் படி தப்பு தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது 2 இருக்காங்க. அதே மாதிரிதான் நியாயப்பிரமாணம் இருக்கிற மக்களுக்கு வந்து நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேது. தேவனோட பிரமாணத்தை நினைக்கிற மாட்டேன், முடிய மாட்டேது. சொல்லும்போது நியாயப்பிரமாணத்தை விரும்புற ஒரு மனசு இருந்தது, ஆனா செயல் விடாம இருக்கிற ஒரு மாம்சம் இருக்கு சொல்லி பார்க்கணும். என்னாச்சுன்னா இயேசு கிறிஸ்து கத்தரை சொத்துக்கிறேன் என்ன பண்ணுச்சுன்னா அந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை இயேசுவே செய்யும்படிக்கு அவர் பூமிக்கு வந்து செஞ்சு முடிச்சாரு. நியாயப்பிரமாண நீதி என்ன பண்ணுது, எனக்குள்ள நிறைவேறிச்சு. அதுதான் இயேசு செஞ்சதுனால இயேசு கிறிஸ்து நான் விசுவாசிக்கிறேன். ஆனாலும் என் கூட என்ன இருக்கு, 2 இருக்கு. ஓகே, மாம்சமும் இருக்கு, அதே மாதிரி இயேசு கிறிஸ்து விசுவாசமும் இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்னா நான் என்ன பண்றேன் சொல்லி யோசிச்சுட்டு இருந்தது, இயேசு கிறிஸ்துவின் நீதி என்ன பண்ணுதா, தேவன் பரிசை கொடுக்குறாரா, கொடுத்த உடனே இயேசு கிறிஸ்துவ வந்து மரித்தோர்ல இருந்து உயிர் பிடித்த அதே ஆவி என்ன பண்ண, இந்த மாம்சம் செத்து போன மாம்சத்தை என்ன பண்ணுதா தேவனுக்கு ஊழியம் செய்யறதுக்கு என்ன பண்ணுச்சா, உயிர்ப்பிக்குது. ஆமா,
புரியுதுல? ஆமா. ஆ. உயிர்ப்பிச்சு. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த சரீரத்த நான் ஜீவ பலியா நான் ஒப்பு குடுக்குறேன். ஒப்பு குடுக்குறேன். ஆமா. அவருடைய சித்தத்தை செய்றதுக்கு. செய்யறதுக்கு நன்மையும் பிரியமான சித்தம் எதுவோ அதுக்கு நான் சித்தமானது. ஒப்பு குடுக்குறேன். வகுத்தல். அதுக்கு நான் ம். என்ன பண்ணணும், அடுத்தபடியா நான் செய்ய வேண்டியது என்னன்னா, நான் அத அறிக்கை பண்ணிட்டே இருக்கணும். என்னுடைய இது என்னுடைய நினைவு, என்னுடைய மைண்ட எண்ணம், வந்து என்ன சித்தம். பண்றேன், ம். பூமிக்குரிய மைண்ட்ல இருந்து நான் ஆவிக்குரிய சிந்தைக்கு ஆவிக்குரிய சித்தத்துக்கு. நான் ஆமா. அதுக்கேற்றபடி நான் வந்து சிந்திக்கிறதும், செயல்படுறதும் சித்திக்கிறதும். பண்ணும்போது, ம். அது சொல்லி இது பண்ணும்போதே நம்ம என்ன பண்றோம், அதுல வளர்றவங்களா மாறணும்னு சொல்லி போறோம். ஓகே. ம். இப்படி நம்ம ஸ்டெப்பா போயிட்டு இருக்கோம் அடுத்தபடியா. ஓகேவா? ஓகே. ஓகேண்ணா. ம். அடுத்தபடியா நம்ம என்ன செய்ய வேண்டிய கிரியை என்னது? விசுவாச அறிக்கை, சபை பக்தி விருத்தி செய்ய வேண்டியது. அப்போ நமக்குள்ள பாவமே இருக்காதா? மாம்சம் ஆமா. தான் வந்து உயிர்ப்பிக்கப்பட்டுச்சே. ஆமா. மரணத்துக்கு ஆமா. ஏதோ சரீரம் வந்து உயிர்ப்பிக்கப்பட்டுச்சே. ம். ம். பாவமே இருக்காதா? சொல்லும்போது பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு பாவம் இல்லை என்பவனால் நம்மளை நம்மளே வஞ்சிக்கிற நம்ம மாதிரி வஞ்சிக்கலா இருக்கோம். ஆமா. ஓகே, நன்மை நம்மள ஏதாவது சொல்லி போட்டிருக்கு. ஆனா அதே நேரத்துல வந்து பாவம் இருக்காது சொல்லி போட்டிருக்கு. ஆ, அப்ப இது ஆமா. என்ன சொல்றதா ஆ. நம்ம நெக்ஸ்ட் ஓகே, ஓகே. ஆமா. புரியுதுல இப்போ ஓரளா? ஓகேண்ணா. புரியுதுண்ணே. ஆமா. ஓகே. இத நீங்க ஆ. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த சபையோடைய அழைப்பு என்னது? ஆ. நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னது? நம்ம அந்த அந்த கரெக்ட்டான பாதையில நம்ம போறதுக்கான ம். ஈஸியா இருக்கும் வழி. ஓகே, ஓகேண்ணே. ஆமா. சரி. நான் இந்த லிங்க்கும் போட்டுருங்கண்ணே. இத நான் திரும்ப கேட்க தான் நல்லா புரியும். சரிப்பா. ஓகே, ஓகே. ஆமா. நான் போட்டுறேன். ஓகே. நம்ம நாளைக்கு நம்ம பார்க்கலாம். சரி. இப்போ ப்ரே பண்ணி முடிச்சேன். ஓகேண்ணே. ப்ரே பண்ணுங்க. ஆ. அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாள் வேத பாடங்களுக்கு நன்றிப்பா. ஆண்டவரே, நீங்க சபையாக தெரிந்தெடுத்திருக்கீங்க. அந்த வெளியே பெற்ற அன்புக்காக, கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அது எங்களுடைய முயற்சினால, எங்களுடைய கிரியையினால அல்ல. ஆண்டவரே, நீங்க அதை விலைக்கு காண்பிக்கிறீங்க, வசனத்திலிருந்து புரிய வைக்கிறீங்க ஆண்டவரே. அதற்கேற்ற அடுத்த ஆண்டவரே, எங்களுடைய மாம்ச விரும்பினதுபடி இல்ல, ஆவியிலே ஆண்டவரே நாங்க அந்த சரீரத்துல தேவன் விரும்புகிற சித்தத்தை செய்வதற்காகவே நீங்க எங்களை உயிர்ப்பிக்கிறீங்க. அதை பற்றி சொல்லிக் கொடுத்து வருகிற தகப்பனே, அதை இன்னும் ஆழமா கற்றுக்கொள்வதற்கும், ஒருவேளை மறுபடியும் நாங்க இந்த பூமியில இருக்கிறதுனால பாவத்துல விழுந்து விடாதபடிக்கு எப்படி ஒரு சாட்சியா அறிவிக்கணும், ஆண்டவர் விசுவாசத்தில் நிற்கணுங்கிறத வர நாட்களில் கிளாஸ்ல நீங்க கற்றுக் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அந்த அதுக்கேற்ற லிங்காக இருக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் கண்களுக்கு புலப்பட்டு நாங்கள் வாசித்து அதில் தேர்ந்தவங்களும் நிற்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. வர இருக்கிற நாட்களுக்காக அண்ணன் ப்ரிப்பேர் ஆகும்போது தேவையான கிருபைகளை கொடுங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரை திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமாம். ஆமென், ஆமென். ஓகேப்பா. ஓகே. ஓகேண்ணா. தேங்க்யூ. பார்க்கலாம். பாய். ம்.